भक्तामृतं विश्वजनानुमोदनम् सर्वार्थदं श्रीषट्कोपवाङ्मयम् सहस्रशाखोपनिषत्समागमम् नमाम्यहं द्राविडवेदसागरम् திருவழுதினாடென்னும் தென்குருகூரென்னும் மறுவினியவன் பொருநலென்னும் அருமறைகள் அந்தாதி செய்தார் நடியினையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து மனத்தாலும் வாயாலும் வண்குருகூர் பேணும் இனத்தாரை எல்லாதிரைஞ்சேன் தனத்தாலும் ஏதும் குறைவிலேன் எந்தை சடகோபன் பாதங்கள் யாமுடைய பற்று ஏந்த பெருங்கீர்த்தி ராமானுசமுனிதன் பாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன் ஆய்ந்த பெருஞ்சீரார் சடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பேராத உள்ளம் பெற வார்த்தைகளும் சோலை மதிளரங்கர் வண்புகழ் மேல் ஆன்ற தமிழ் மறைகள் ஆயிரமும் ஈன்ற முதல் தாய் சடகோபன் மொயம்பால் வளர்த்த இதத்தாய் இராமானுசன் மிக்க இறை நிலையும் மேயாமுயிர் நிலையும் தக்க நெறியும் தடையாகி தொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குருகையர்கோன் யாழினிசை வேதத்தியல் श्रीमद् वेदमार्ग प्रतिष्ठापनाचार्य भय वेदांताचार्यराय பரமஹம்ச வரிபுராஜகாச்சாரியராக எழுந்தொழியிருக்கக்கூடிய யதுகிரி யதிராஜ ஜிய சுவாமியுடைய நியமனத்தாலே திவ்ய பிரபந்ததாரை என்கிற தலைப்பிலே ஒரு தொடராக அருளிச் செயல்களுடைய அர்த்தங்களை எல்லாரும் அனுபவிக்கும் வண்ணம் எம்போபி சேரிட்டிஸ் அமைப்பை சார்ந்தவர்கள் செய்து வருகிறார்கள். அந்த வரிசையிலே இன்னுயிர் சேவல்ங்கிற திருவாய்மொழியுடைய அர்த்தத்தை விண்ணப்பிக்க வேண்டும் என அடியனுக்கு இடப்பட்ட ஒரு நியமனம். அத்த சிரமேற்கொண்டு ஏதோ இந்த திருவாய்மொழி அர்த்தங்களை சுருக்கமாக விண்ணப்பிக்கிறேன். கீழே மையாறு கருங்கண்ணிங்கிற திருவாய்மொழி, அதுல எல்லா திருவாய்மொழிகளுடைய ரீதியும் காணலாம்படியா இருக்கு என்னுதான் சொல்லுவார்கள். பல திருவாய்மொழிகள்ல சொல்லப்படுற ரீதியும் அதிலே ஆழ்வாருக்கு ஓடுகிறது என்ன பலவிதமாக சந்தோஷப்பட்டார் ஆழ்வார் அத்திருவாய்மொழியாலே. அப்படி மகிழ்ந்த ஆழ்வார் இந்த திருவாய்மொழியிலே மிகவும் வருத்தத்தை
அடைய வேண்டும்படியான ஒரு துர்தசை நேர்ந்தது. தொண்டர்க்கமுதுண்ணச் சொன்மாலைகள் சொன்னேன். ஏன நித்தியசூரிகள், பத்தாத்மாக்கள், முக்தாத்மாக்கள் எல்லாரும் அனுபவிக்கும்படியாக பரமபோக்கியமாக இருக்கக்கூடியது திருவாய்மொழி. முக்தர்கள் ஈடுபடுறா, நித்தியர்கள் ஈடுபடுறா, முமுட்சுக்கள் விசேஷித்து ஈடுபடுகிறார்கள். தொண்டர்கள்னா சப்பலர்கள் அர்த்தம். அதாவது எம்பெருமானிடத்திலே ஆசை உடைய அடியவர்கள், அவர்கள் அமிர்தம் போல ஈடுபடும்படியாக இருக்கக்கூடிய திருவாய்மொழி அத்த சொன்னேன்னு அருளி செய்கிறார். இத்த உட்கொண்டுதான் பக்தாமிர்தம்னு தனியன் தொடங்குகிறது. ஆக தொண்டர்கள் வேறொன்னும் வேண்டா, திருவாய்மொழியே போதும். ஏன்னா திருவாய்மொழி அனுபவம் தான் தாரக போஷக போக்கியங்கள்னு எழுந்தருளி இருப்பார்கள். அப்படிப்பட்ட பரமபோக்கியமான சொன்மாலை அத்த சொன்னேன்னு ஆழ்வார் அருளி செய்தார் கீழ் திருவாய்மொழியில. அப்படி மகிழ்ந்தார் ஆழ்வார். ஆனா பாருங்க, அவருடைய துர்தசை இப்பொழுது என்ன ஆயிற்று? மற்றவர்களையே வாழ்விக்கும் திருவாய்மொழிய ஆழ்வார் அருளி செய்தார். அமிர்தம்ங்கிறது எல்லாரையும் வாழ்விக்கும், எல்லாருடைய பிராணனையும் தங்க வைக்கும். அப்படிப்பட்ட ஆழ்வாருக்கு இப்பொழுது என்ன தசை என்னால், ஆழ்வாருடைய பிராணனை தங்க வைத்துக் கொள்வதற்கு திரியக்குகள், பட்சிகள் காலிலே விழ வேண்டும்படியான ஒரு தயனீயமான ஒரு தசை, துர்தசை ஆழ்வாருக்கு வந்து சேர்ந்ததுன்னு ஈடுபட்டு அருளி செய்கிறார் நம்பிள்ளை. தேவர்கட்கெல்லாம் கருவாகிய கண்ணனை கண்டு கொண்டேனே என்று எம்பெருமானை உள்ளபடியாக நான் பார்க்க பெற்றேன், நன்னாக கண்டு கொண்டேன்னு அனுசந்தானம் பண்ணினார். நேராக பார்த்தால் எவ்வளவு வைசத்தியம், தெளிவு ஏற்படுமோ அப்படிப்பட்ட ஒரு தெளிவு ஆழ்வாருக்கு ஏற்பட்டது. உடனே என்ன ஆயிற்று என்னால், பாஹ்ய சம்ஸ்லேஷாபேட்சை, இது ஆழ்வார்களுக்கு எப்போதும் இருக்கக்கூடிய ஒண்ணு. அதாவது எம்பெருமானை மனசாலே சாட்சாத்கரித்த மாத்திரத்தாலே திருப்தி அடையாமல், வெளியிலே எம்பெருமானை கட்கண்ணாலே காண வேணும், எம்பெருமானுடைய திருக்குறளை கேட்க வேணும், எம்பெருமானுடைய திருமேனி அழகை கண்ணாலே அனுபவிக்க வேணும், அவனுடைய குரலை கேட்க வேணும், காதால கேட்க வேணும், அவனுடைய ஆற தழுவி பரிமாற வேணும் என்கிற ஆசை அது ஆழ்வார்களுக்கு உண்டாகும். அந்த ரீதியிலே அந்த ஆசை உண்டாயித்த ஆழ்வாருக்கு. எம்பெருமானவன் எப்படிப்பட்டவன்? ஏன்னா தொடர்ந்து சம்ஸ்லேஷத்தை கொடுக்க மாட்டான். எப்பொழுது சம்ஸ்லேஷம் கொடுக்க வேணுங்கிறது நன்னாக அறிந்தவன் எம்பெருமான். ஆகையாலே இவருக்கு நன்னாக விடாயை விளைவித்து, நன்னா பசி நன்னா எடுத்த பிறகுதான் அன்னமானது நன்னா ரசமாக இருக்கக்கூடிய அன்னம் ஜரிக்கும். அந்த ரீதியிலே ஆழ்வாருக்கு இன்னும் ஆசையை விளைவித்து பிறகு முகங்காட்ட வேணும்னு திருவுள்ளம்பத்தி எம்பெருமான் ஆழ்வார் பிரார்த்தித்த உடனே தலை வந்து சேவை சாதிக்கல. நினைத்த காலத்துல எம்பெருமான சேவிக்க பெறாதபடியாலே தளர்ந்தார் ஆழ்வார். சரி, தளர்ந்திருக்கிற காலத்துல இந்த வருத்தத்தை போக்கடித்துக் கொள்ள வேணும் என்று பார்த்தார். எப்படி போக்கடிக்கலாம்? ஏன்னா எம்பெருமான கொஞ்ச காலம் மறந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தா பார்க்கலாம். என்ன லௌகிக வஸ்துக்கள், அந்த வஸ்துக்கள் எல்லாம் பார்த்தா கொஞ்சம் மனசு கொஞ்சம் கவனம் மாறித்துன்னா கொஞ்சம் தெளிந்திருக்கலாம், தரித்திருக்கலாம்னு மனசை வேற விஷயங்கள்ல திருப்ப பார்க்கிறார் எம்பெருமானிடத்திலேருந்து. அப்படி பார்க்கிற காலத்தையும் ஆழ்வாருக்கு எம்பெருமானோட சம்பந்தம் இல்லாத வஸ்துக்கள், அவைகளை கண்டு மகிழ்ச்சி நம்ம போல இருக்குமானா இருக்காது. ஆகையால எம்பெருமானோட போலியாக இருக்கக்கூடிய வஸ்துக்கள், அவனை போன்ற வஸ்துக்கள், அந்த வஸ்துக்களை கண்டாவது நாம் தரிப்போம். இன்னும் உலக வஸ்துக்கள்லாம் பார்க்க கண்ணை வைத்தார். அந்த வஸ்துக்கள்லாம் என்ன ஆயிற்று? ஏன்னா ஆஸ்வாச ஹேத்துவாக ஆகாமல் எம்பெருமானை மேலும் மேலும் நினைவூட்டி ஆழ்வாருக்கு பாதகமாக அந்த வஸ்துக்கள் ஆகினா. ஆகையாலே ஆழ்வாருக்கு இன்னும் ஏற்கனவே எம்பெருமான விட்டு பிரிந்து தரிக்கிறதுக்காக ஒரு காரியம் பண்ணுவோம்னு நினைச்சு இதுல ஈடுபட்டா கடைசியில இதற்கு எம்பெருமானை விட்டு பிரிஞ்சிருந்த விசலேஷமே பரவாயில்ல, பொருள் இந்த வஸ்துக்கள்லாம் நலிகிற பாதம்ங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கு, பாதை அதிகமா இருக்குன்னு வருந்தி அருளி செய்கிறார். சதாம் புஷ்கரிணீங்கத்வா பத்மோத்பல ஜஷாகுலாம் ராமசௌமித்ரி சகிதா விலலாப ஆகுலேந்திரியான்னு ஸ்ரீராமாயணம். பெருமாள் ஒரு பம்பாங்கிற ஒரு புஷ்கரணி,
அங்க புஷ்கரணிக்கு எழுந்தருள்கிறார். ஒரு தாமரை தடாகம் ஓடைக்கு எழுந்தருள்றார். அங்க எப்படி இருக்கு? பத்மோத்பல ஜஷாகுலாம், பிராட்டியினுடைய திருமுகமண்டலம் போல, பிராட்டியினுடைய திருக்கைகள் போல, பிராட்டியினுடைய திரு உதடுகள் போல மொட்டித்த தாமரைகள், மலர்ந்த தாமரைகள் எல்லாம் இருக்கு. அதே போல பிராட்டியினுடைய திருக்கண்களைப் போல கருணைதல் புஷ்பங்கள்லாம் நிறைந்ததா இருக்கு. பிராட்டியினுடைய திருக்கண்கள் காவி, வேல், கயல் என்ன போலே கண்களுக்கு உவமை சொல்லுவார்கள். ஆகையாலே அந்த மீன் போன்ற திருக்கண்கள், அந்த சேல்னு சொல்லுவார்கள், அதே போல கயல்னு சொல்லுவார்கள். அருளிச்சல் வியாக்கியானங்கள்லாம் அப்படி வியாக்கியாதாக்கள் நிரூபிப்பார்கள். ஆழ்வார்களும் அப்படி கண்களுக்கு இந்த மீன்களை ஒப்பாக சொல்லுவார்கள். மீன் அங்கும் இங்கும் துள்ளிச் செல்லுமா போல கண்கள் இங்கும் அங்கும் அலையெறிகின்றன என வர்ணிப்பார்கள். அந்த ரீதியில இந்த புஷ்கரணியில இருக்கக்கூடிய மீன்களை பார்த்தா பிராட்டியுடைய திருக்கண்கள் நினைவுக்கு வருது. அங்கே இருக்கக்கூடிய கருணைதல் புஷ்பங்களை பார்த்தாலும் திருக்கண்கள் நினைவுக்கு வருகின்றன. அங்க இருக்கக்கூடிய தாமரை முதலானவைகளை பார்த்தால் பிராட்டியுடைய திருமேனியில் இருக்கக்கூடிய அவயவங்கள் ஒவ்வொன்றும் நினைவுக்கு வருது. ஆக பத்மோத்பல ஜஷாகுலாம் ராம சௌமித்ரி சகிதா. தனியா இந்த புஷ்கரணியிலேயே ஈடுபட முடியாதுன்னு இளைய பெருமாளோட கூட தான் பெருமாள் எழுந்தருள்றார். இருந்தாலும் இது ஒவ்வொன்றையும் பார்த்தவர், ஐயோ பிராட்டியுடைய திருக்கண்கள் நினைவுக்கு வருதே, பிராட்டியுடைய திருமுகமண்டலம் நினைவுக்கு வருதே, அவருடைய கை நினைவுக்கு வருதேன்னு வாய் விட்டு புலம்புறார். ஆக்குலேந்திரியா, எல்லா இந்திரியங்களும் கலங்கி அப்படி பெருமாள் புலம்புகிறார்னு ஸ்ரீராமாயணன் தெரிவிக்கிறது. ஆக அந்த புஷ்கரணிக்கு எழுந்தொழினா பெருமாளுக்கு பார்க்கிற வஸ்துக்கள்லாம் பிராட்டியை நினைவூட்டி நலிந்தா போல, இவ்விடத்திலே ஆழ்வாருக்கு பார்க்கிற வஸ்துக்கள்லாம் எம்பெருமானை நினைவூட்டுகிறது. எந்த ஒரு வஸ்து தோத்தினாலும் அது எம்பெருமான ஒழிய அந்த வஸ்து இருக்குமான்னு இருக்காது. ஆகையாலே ஆழ்வார்களுக்கு நிற்கின்றதெல்லாம் நெடுமால்னு இருக்கிறபடியால எத்த பார்த்தாலும் ஏதோ ஒரு விதமாக எம்பெருமான் நினைவுக்கு வந்து விடுவான். அதுல அந்த வஸ்துக்களை எம்பெருமான காட்டி நலிய ஆரம்பித்தனான்னு அருளி செய்கிறார். லௌகிக பதார்த்தங்கள்லாம் எம்பெருமானை நினைவூட்டி நலிய இவத்தாலே தான் எப்படி சிரமப்படுகிறோங்கிற இந்த ஒரு நிலையை ஒரு நாயகனை விட்டு பிரிந்த நாயக்கியினுடைய வார்த்தையாலே அருளி செய்கிறார். எம்பெருமான தழுவி எம்பெருமானுடைய கலந்திருக்கக்கூடிய ஒரு நாயகி அவனை பிரிந்திருக்கிற காலத்துல அவனை போல இருக்கக்கூடிய பொருள்களை பார்த்தாவது தரிப்போம் என்ன இந்த ஆத்தாமையோடைய கூட அந்த ஆத்தாமையே தனக்கு ஆலம்பரமாக கொண்டு ஆத்தாமை நடத்த ஒரு உத்தியானத்துக்கு செல்றா. அங்க இருக்கக்கூடிய ஒரு தோட்டத்துல இருக்கக்கூடிய பட்சிகள், குயில், மயில் முதலானவைகள்லாம் பார்த்தா அந்த பட்சிகளுடைய நிறத்தை பார்த்தா எம்பெருமானுடைய நிறம் நினைவுக்கு வருது. அவைகளுடைய குரலை கேட்டா எம்பெருமானுடைய குரல் நினைவுக்கு வருது. அவைகளுடைய உடம்பு பசுகுன்னு பச்சை பசேல்னு இருந்தா அதை பார்த்தா எம்பெருமானுடைய திருமேனியுடைய அந்த பசுமை நினைவுக்கு வருகிறது. இதெல்லாம் ஸ்மாரகமாக இந்த வஸ்துக்கள்லாம் நலிய உடனே ஆழ்வார், இந்த வஸ்துக்கள்லாம் ஏன் எனக்கு சிரமத்தை உண்டாக்குறது? இந்த வஸ்துக்களுக்கும் எனக்கும் எந்த தொடர்பும் இல்லை, இந்த பட்சிகளுக்கும் எனக்கும் எந்த ஒரு விரோதமும் இல்லை. அப்படி இருக்க செய்தே இவைகள் எனக்கு சிரமத்தை உண்டாக்குகின்றன. ஏன்னா ஏதோ ஒரு காரணம் இருக்கணும். என்ன காரணம் இருக்கணும்னு ஆராய்ந்து பார்க்கிறார் ஆழ்வார். உடனே புரிஞ்சுட்டார், எம்பெருமான் என்னை முடிக்க வேணும் திருவுள்ளம்பத்தினான், என்னை கொல்ல வேணும் அப்படின்னு திருவுள்ளம்பத்தினான். சுலபமாக கொல்வதற்கு வழி என்ன அப்படின்னு பார்த்தா, இவளை விட்டு பிரிந்தால் இவள் தன்னிடையே முடிந்து விடுவள் அப்படின்னு பார்த்தான். பிரியணும்னா சேர்ந்தாத்தான் பிரிவு நிகழும். ஆகையால எம்பெருமான் என்னோட கலந்தான். என்னோட கலக்க வேணுங்கிறதுக்காக பெருமான் என்கிட்ட வரல, என்னை விட்டு பிரிந்து என்னை துன்புறுத்த வேணும் அப்படிங்கிற நோக்காலே துன்புறுத்துறதுக்கு முதல்ல சம்ஸ்லேஷ சுகத்தை கொடுத்து பிறகு பிரிந்தால் அந்த துன்பத்தை தாழாமல் நானே மாய்ந்து விடுவேன்கிற ஒரு திருவுள்ளத்தாலதான் பெருமானவன் என்னிடத்துல வந்து கலந்தான். பிரிஞ்சதுக்கு அப்புறமும் இன்னும் பிராணன் பூர்ணமா போகல, தரித்து இருந்தேன். உடனே எம்பெருமான் என்ன பண்ணான், சரி ஏற்கவே பிரிவுனால கொஞ்சம் கட்டப்பட்டு இருக்கா, இந்த சமயத்துல
மற்ற வஸ்துக்களை கொண்டு சுலபமாக நலிந்தால் சுலபமாக பிராணன் போய்விடும் என்பதற்காக எம்பெருமான் என்ன பண்றான், தன்னை போல இருக்கக்கூடிய குயில் மயில் முதலானவைகள்லாம் இந்த நாய்க்கின் இடத்துல அனுப்புவோம். இதெல்லாம் பார்க்க 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 என்னை பத்தி நினைச்சு பார்த்து அந்த துக்கம் தாழாமல் தன்னிடையே இவள் முடிந்து போவள் என்ன எம்பெருமானுக்கு திருவுள்ளம்னு இவளாக பிரிந்த வருத்தத்துல எம்பெருமானவன் தன்னை நலியறதுக்காக இந்த வஸ்துக்கள்லாம் அனுப்பி வைத்தான்னு தானாக பிரமித்து வருத்தத்துல அருளி செய்கிறாள். இந்த வஸ்துக்களை பார்த்து அந்த பட்சிகள்லாம் பார்த்து என்ன கொல்லணும்னு நீங்க நினைச்சேன்னா அதுக்காக இவ்வளோலாம் நீங்க செய்ய வேண்டியது ஒண்ணும் இல்லை. ஏற்கனவே பிராணன் பாதி போயிடுத்து. இவ்வளோ நீங்க துன்புறுத்தவே வேண்டாம். லேசா துன்புறுத்தினாலே என்னுடைய பிராணன் சீக்கிரமாக போய்விடும் அப்படின்னு அவைகளை பார்த்து சொல்லி, அதே சமயத்துல நம்முடைய சுபாவத்தை பார்த்தாதான் இப்படி சிரமப்பட வேணும். எம்பெருமானுடைய குணத்தை அனுசந்தானம் பண்ணினா நாம் நோவுப்பட வேண்டாம், சிரமப்பட வேண்டான்னு எம்பெருமானுடைய குணத்தை அனுசந்தானம் பண்ணி எப்படியோ சிரமப்பட்டு தரித்து தலை கட்டுகிறார் இந்த திருவாய்மொழியாலே. இது திருவாய்மொழிக்கு சுருக்கமாக இருக்கக்கூடிய அர்த்தம். மேலே பாட்டுக்குடைய அர்த்தத்தெல்லாம் அனுபவிக்கலாம். இது எம்பெருமானார் உகந்த ஒரு திருவாய்மொழி. எப்படி பார்க்கக்கூடிய பட்சிகள் எல்லாம் ஆழ்வார்க்கு பாதகமாக இருக்கிறதோ அதே போல மூக்ஷுவாக இருக்கக்கூடியவனுக்கு லௌகிக விஷயங்கள் அவன் பார்த்தானே ஆனால் அவைகள் அவனுக்கு பாதகமாக ஆகும். ஆழ்வாருக்கு பட்சிகளால் ஏற்பட்ட சிரமம் போல மூக்ஷுவுக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த பொருளா இருந்தாலும் அது சிரமத்தை தான் உண்டாக்கும். ஆகல இந்த வஸ்துக்களாலே இவனுக்கு எந்த ஒரு லாபமும் இல்லை, மாறாக தீமைதான் என்கிற அர்த்தம் சொல்லப்படுறது. இந்த திருவாய்மொழியை எம்பெருமானார் மிகவும் உகப்பறான். எம்பெருமானார் உகந்த திருவாய்மொழின்னு ஆச்சாரியர்கள் ஆதரிப்பர்கள் இத்தை. எம்பெருமானார் திருவரங்கம் பெரிய கோயில அவருக்கு விஷமிட்ட போது 2 ஆண்டுகள் திருவள்ளரையில நித்தியவாசமாக எழுந்தருளியிருந்தார். அவர் நித்தியவாசமாக எழுந்தருளியிருந்ததற்கு சான்றாக இன்றைக்கும் உடையவர் குளம் என்கிற திருநாமத்தோட ஒரு குளம் இருக்கிறது. அதே போல வட திருவரங்கம் இன்னொரு இடம், ஒரு மண்டபம், அதெல்லாம் எம்பெருமானார் அனுஷ்டானம் செய்து எழுந்தருளி இருந்ததுக்கு சான்றாக இருக்கிறது. அந்த வட திருவரங்கம் இடத்துல இந்த மண்டபத்துல பெரிய பெருமாள் அவரும் எழுந்தருளி இருக்கிறார். ஆக அப்படி அந்த எம்பெருமானார் அங்க எழுந்தருளி இருந்ததுக்கு சான்று இன்றைக்கும் அனுபவிக்கலாம்படியா இருக்கு. அந்த எம்பெருமானார் அங்க எழுந்தருளி இருந்த காலத்தில அவருக்கு பிக்ஷைக்காக அமுது செய்வதற்காக நாய்ச்சியார் தன்னுடைய பிரசாதத்தையே நித்தியமாக உடையவருக்கு அனுப்பி வைத்தார்னு பிரசித்தம். அத்தை நினைவூட்டும் வண்ணம் இன்னைக்கும் நித்தியபடி நாய்ச்சியார் அமுது செய்த பிறகு அந்த பிரசாதத்தை திருமடப்பள்ளிக்கு எழுந்தருள பண்ணாமல் அர்ச்சகர்கள் முதலானவர்களுடைய சுவாதந்திரியம்னு அவர்கள் கை கொள்ளக்கூடிய ரீதியிலையும் கை கொள்ளாமல் நேரே அந்த பிரசாதத்தை அப்படியே எழுந்தருள பண்ணி கொண்டு சென்று உடையவர் சந்நிதியிலே கண்டருள பண்ணி மறுபடியும் எழுந்தருள பண்ணி கொண்டு வரக்கூடிய வழக்கம் நடந்து வருகிறது. ஆக அப்படி அங்க சில காலம் எழுந்தருளி இருந்தார். அப்படி அவர் அங்க எழுந்தருளி இருந்தால் மறுபடியும் அவரை திருவரங்கம் பெரிய கோயிலுக்கு எழுந்தருள வைத்து பழையபடியாக அவர் தரிசன நிர்வாகத்தை இங்கிருந்து செய்ய வைக்க வேணும் என்ன திருவுள்ளம்பத்தி பெரிய பெருமாள் என்ன, பெரிய கோயில் எழுந்தொழிருந்த ஆச்சாரியர்கள் என்ன, இவர்கள்லாம் ஆழ்வார் திருவரங்க பெருமாள் அரையற இங்க அனுப்பினார்கள். அவர் எம்பெருமானார் மிகவும் உகந்த திருவாய்மொழின்னு இத்த கானத்தோட பாட ஆரம்பிக்க அந்த குரல்ல அந்த திருவாய்மொழியுடைய இசையில மிகவும் எம்பெருமானார் மயங்கி இருக்கிற காலத்துல இவர் அப்படியே நடந்து கொண்டே அந்த திருவாய்மொழியை பாடிக்கொண்டே எழுந்தருள இந்த 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 திருவாய்மொழியை கேட்கறதுல உண்டான சாப்பலத்தால எம்பெருமானாரும் மெய்மறந்து அவர் கூடவே எழுந்தருள அவர் அப்படியே நடந்து கொண்டே பெரிய கோயிலுக்கு இந்த திருவாய்மொழியை கானத்தோட பாடிக்கொண்டே வர எம்பெருமானார் பெரிய கோயிலுக்கு வந்து சேர்ந்தார் என்ன சம்பிரதாயம். ஆக அப்படி எம்பெருமானார் உகந்த ஒரு திருவாய்மொழி. இதுல முதற் பாட்டுல சில பெண் குயில்கள் அந்த குயில்களை பார்த்து என்னை முடிப்பதற்கு என்னை கொல்வதற்கு நீங்க இவ்வளவு பாரிப்பெல்லாம் பட வேண்டா, என்னை கொல்றதுக்காக இவ்வளோ ஊத்தம் கொள்ள வேண்டா என்று நொந்து அருளி செய்கிறார்.
இன்னுயிர் சேவலும் நீரும் கூவிக்கொண்டு இங்கெத்தனை என்று தொடங்கி இன்னுயிர் சேவல் ஏன்னா பகிப் பிராண இவா பரகான்னு பிராணன் உடம்புக்குள்ளே இல்லாமல் வெளியிலே சஞ்சரிக்கிறது, இதனுடைய உயிர் வெளியில இருக்கிறது என்று சொல்லும்படியாக உனக்கு உயிராக இருக்கக்கூடிய சேவல். அதாவது சேவல்ங்கிறது நம்ம இக்காலத்துல கோழின்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு பக்ஷினும், சேவல்னா அதனுடைய ஆண் பக்ஷின்னு நினைக்கிறோம். ஆனா அப்படி அன்னு சேவல்ங்கிறது பொதுவான ஆண் பட்சிகளை குறிப்பிடக்கூடிய சொல்லாகவும், கோழிங்கிறது சில இடங்களிலே பொதுவாக பல பெண் பட்சிகளை குறிப்பிடக்கூடிய சொல்லாகவும் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆக இன்னுயிர் சேவல் அப்படின்னா இங்க ஆண் குயில்கள் அதான் இங்க கருதப்படுறது. உனக்கு தாரகமாக இருக்கக்கூடிய ஆண் பறவை என்ன? அப்போ உனக்கு பிராணனை போல இருக்கக்கூடிய ஒரு சேவல். உன்னுடைய பிராணன் எங்க இருக்கு? உன் கண்ணு முன்னாடி சஞ்சரிக்கிறது. ஏன்னு அந்த பெண் குயிலை பார்த்து அருளி செய்கிறார் ஆழ்வார். ஆக உன் கூடவே இருக்கு, உன் கண்வட்டத்திலேயே இருக்கு, உன் கண் முன்னாடி தான் சஞ்சரிக்கிறதே ஒழிய உன்னை விட்டு பிரிஞ்சு ஒரு நாளும் செல்லாது. இப்ப எம்பெருமான் என்னுடைய நாயகன் இருக்கானே, அவன் என்னை விட்டு பிரிந்து என்னை துன்புறுத்துறான். ஆனா உன்னுடைய நாயகனாக இருக்கக்கூடிய இந்த ஆண் பட்சி இருக்கே, அது ஒரு நாளும் உன் கூடவே தான் இருக்கு. ஒரு நாளும் உன்னை விட்டு பிரியல, எல்லா நாளும் உன் கூடவே தான் இருக்கு. இப்படியும் சில நாயக்கர்கள் இருப்பா போல் இருக்கு. ஆக எம்பெருமான் என்னை விட்டு பிரிந்தபடியால நான் என்ன நினைச்சிட்டு இருந்தேன், ஆண்கள் எல்லாருமே இப்படிதான் இருப்பார்கள், நாயக்கிகளை நலிவர்கள் நினைச்சிட்டு இருந்தேன். இப்போ உன்னை பார்த்த பிறகுதான் தெரிகிறது, பிரீத்தியோட பத்னியோட கூடவே இருக்கக்கூடிய நாயக்கர்களும் சில பேர் இருக்கான்னு தெரிஞ்சுட்டேன்னு சொல்கிறார் ஆழ்வார். இன்னுயிர் சேவலும் நீரும், அது எப்படி உனக்கு உயிரோ அதே போலதான் நீ அதுக்கு உயிர். உன்னால அத்தை விட்டு பிரிஞ்சிருக்க முடியாது, அத்தால உன்னை விட்டு பிரிஞ்சிருக்க முடியாது. அப்படி ஒன்றோடொன்று மிகவும் போக்கியமாக ஒன்றுக்கொன்று தாரகமாக இருக்கக்கூடிய ரெண்டு பேருமாக கூவிக்கொண்டு, ஆழ்வாருக்கு இந்த ரெண்டு பக்ஷியோடும் சேர்ந்திருக்கிறத பார்த்தவாறே வருத்தம். இந்த ரெண்டு மட்டும் சேர்ந்திருக்கே, நான் மட்டும் எம்பெருமானை விட்டு பிரிந்திருக்கிறேனேன்னு வருத்தம். அதுக்கு மேல என்ன பண்றது அப்படின்னா, கூவிக்கொண்டு உன்னுடைய வார்த்தையை கேட்டாலும் எனக்கு ரொம்ப சிரமம் உண்டாருது. என்ன பண்றது? ஒன்னோட ஒண்ணு கலப்பதற்காக ஒண்ணு அழைக்கிறது. இப்ப பக்கத்துல இருந்து இருக்கிறத பார்த்தவாறே எனக்கு துக்கம். அதுக்கு மேல என் முன்னாடி கலப்பதற்காக ஒருத்தர் அழைத்துக் கொள்கிறீர்களே, அத்த கண்டவாறே நான் எம்பெருமானை விட்டு பிரிஞ்சிருக்க, இவைகள் மட்டும் நன்னாக மகிழ்ச்சியோட இருக்கின்றனவேன்னு இன்னும் சிரமம் ரொம்ப அதிகமாக ஆகிறதுன்னு அருளி செய்கிறார். இங்கெத்தனை இவ்வளோ காரியம் பண்ண வேண்டாம், என்ன நலியறதுக்காக இவ்வளோ காரியம் பண்ண வேண்டாம். ஏற்கவே பிரிஞ்சு விரக வியசனத்தாலே பாதி பிராணன் போயிடுத்து. இவ்வளோ என்னை அழிக்கிறதுக்கு ஒன்றும் காரியம் பார்க்க வேண்டான்னு சொல்லுகிறாள் நாயகி. எத்தனை என் உயிர் நோவம் இழத்தேன் மின் அப்படின்னு இந்த எத்தனைங்கிறத மேல சேர்த்தா, பிரிவிலே ஏற்கவே நான் தளர்ந்திருக்கேன், அப்படி தளர்ந்திருக்கூடிய என்னுடைய உயிர் நோவும்படியாக ரொம்ப அதிகமாக இந்த பிரணய கூஜித்தம்னு காதலாலே மிகவும் காதல் தோத்த அழைக்கக்கூடிய அந்த கூக்குரல் அத்தை நீங்கள் செய்யாதீங்கோள்னு சொல்றா. உயிர் நோவா, என் உயிர் நோவான்னா ஏற்கவே உடலானது அழிந்து போயிடுத்து, உயிர் மட்டும் கொஞ்சம் தங்கிட்டு இருக்கு. எம்பெருமானை விட்டு பிரிந்து உடல் முழுவதும் வாடி போய்விட்டது, உயிர் மட்டும் கொஞ்சம் ஒட்டின்னு இருக்கு, பிராணன் மட்டும். அதுவும் நொந்து போகும்படியா நீங்கள் இப்படி கூவுகிறீர்களேன்னு பட்சிகளை பார்த்து வருந்தி சொல்றா. இப்ப உயிர் நோவான்னு என்ன அர்த்தம்? பெருமாளுடைய அம்புகள் இருக்கே, அந்த அம்புகள் என்ன பண்ணும்? வெறும் உடம்புல தோல்ல மட்டும் தைக்காமல் உள்ள போய் உயிர் வரைக்கும் சென்று துளைத்து அழிக்கும். அத்த போல இவைகளுடைய குரல் இருக்கே, அது உயிரையும் சென்று மாய்க்கும்னு நினைச்சு அருளி செய்கிறார். என் உயிர் நோவ மிழத்தேன் மின், மிழத்துதல்னு அர்த்தம். அப்படின்னா பூர்ணமாக சொல்லாத வார்த்தைகள், சொல்லத் தொடங்கி சம்ஸ்லேஷ தசையில பேசத் தொடங்கி அரையும் குறையுமாக விட்ட வார்த்தைகள், அந்த சந்தோஷத்துக்கு போக்கு விட்டு ஏதோ வார்த்தை சொல்ல ஆரம்பித்து ஆனா சொல்லி முடிக்காமல் இருக்கக்கூடிய வார்த்தைகள். என் உயிர் நோவ மிழத்தேன் மின், இந்த வார்த்தையானது இவ காதுல விழுந்ததுன்னு இவளால தரிக்க முடியாது அப்படின்னு நினைச்சு நீங்க பேசாம இருந்தா பரவாயில்ல, ஆனா நீங்க பேசுகிறீர்கள்.
என்னுயிர் நோவ மிழத்தேன். என்னுயிர்னு சொன்னா எம்பெருமானானவன் என்னை விட்டு பிரிஞ்சு நன்னா தரிச்சுட்டு இருக்கான். ஆகையால விசேஷத்துல அவன் தரிக்கிறபடியால நீங்க அவன் முன்னாடி போய் பேசினா இதனால அவனுக்கு ஒன்றும் பாதை உண்டாகாது, சிரமம் உண்டாகாது. அவன் அவனை நீங்கள் பாதித்தால் குறவில்ல. ஆனா என்ன பாதிக்கல் ஆகாது. ஏன்னா எனக்கு எனக்கு இந்த பாதைய தாங்குற சாமர்த்தியம் இல்ல. நீ என் முன்னாடி இத செய்யலாகாதுன்னு பிரார்த்திக்கிறா. என் உயிர்னா எம்பெருமானுடைய உயிரானது தங்கும். இந்த வார்த்தையை கேட்டா தங்குங்கிறது மட்டும் இல்ல, நன்னா சந்தோஷப்பட்டு கூட இருப்பான். ஆனா நான் இருக்கேனே, நான் இத தரிக்க மாட்டேன். ஆகையால என் உயிர் நோவும்படியாக நீங்கள் வார்த்தை சொல்லலாகாது, கூக்குரல் இடலாகாதுன்னு அந்த மிழல் மிழத்துதலை செய்யலாகாதுன்னு அப்படி பிரார்த்திக்கிறா. உயிர் பேழையாள். ஏதோ ஆண்களுக்கு தான் ஒரு பெண்ணுடைய வருத்தம் தெரியாது அப்படின்னு நினைச்சுட்டு இருந்தேன். நீங்கள்லாம் பெண்கள் இல்லையோ, ஒரு பெண்ணுடைய வருத்தம் ஒரு பெண்ணுக்கு தானே தெரியும். நீங்களும் இப்படி நடிகலாமான்னு இந்த பெண்களை குறிச்சு இந்த பெண் பட்சிகளை பார்த்து கேட்கிறா. எம்பெருமானிடத்துல காரியம் கொள்ளணும்னு நினைச்சாலும் பிராட்டிய பத்தியே எம்பெருமானிடத்துல காரியம் கொள்ளுமா போல இவ்விடத்திலையும் அந்த பெண் பட்சிகளை பார்த்தே வார்த்தை சொல்றா. என்னுயிர் கண்ணபிரானை. நான் என்னமோ தப்பு பண்ண மாதிரி, கொலைக்காரன மாதிரி என்னை பார்த்து இவ்வளவு பழி சொல்றையே, நான் என்ன தவறு செய்தேன் அப்படின்னு அந்த பெண் பட்சி சொல்லித்து நினைச்சுண்டு அதுக்கு சமாதானம் சொல்றா. நீங்க என்ன பண்ணணும், நீங்க கூப்பிட என்ன பண்ணணும், என்ன நலியறதுக்காக கூப்பிடலாகாது. மாறாக கண்ணன் பெருமான் இவ்விடத்திலே வந்து சேரும்படியாக நீங்க கூப்பிட்டு இருந்தா உங்களுடைய குரலுக்கு ஒரு பிரயோஜனம் இருக்கும். அப்படி நீங்க செய்யலையோ இல்லையோ, அது கடைசியில் என்ன ஆயித்து, எனக்கு தான் பாதகமாக ஆயித்துன்னு வருந்தி சொல்றா. என்னுயிர் கண்ணபிரான். எனக்கு தாரகன் யாருன்னா கண்ணன் தான். திரியக்குகளா இருந்தா அது ஏதோ புல்ல சாப்பிடும், வேற ஏதோ ஒண்ணு சாப்பிடும். மனுஷர்கள்னா அன்னம் போஜ்யம் மனுஷியானாம்னு அன்னத்தை உண்பர்கள். தேவர்கள் அமிர்தத்தை பருகுவர்கள். ஆழ்வார் எத்த அனுபவிப்பார்னா கண்ணன் தான் ஆழ்வாருக்கு அன்னமே ஒழிய மத்தொன்னும் அன்னம் இல்ல. ஆழ்வாருக்கு தாரகம் அதுதான் கண்ணன் தான். ஆகையால என்னுயிர் கண்ணபிரான் அருளி செய்கிறார். என்னுயிர் கண்ணபிரான். பிரான உபகாரகன் அர்த்தம். பிறர்களுக்காகவே தன்னை ஆக்கி வைத்து தன்னையே எல்லாருக்குமாக வழங்கக்கூடியவன். அப்படிப்பட்ட எம்பெருமானை நீர் வர கூவுகிறீர். ஒருத்தரோட ஒருத்தர் நன்னா சேர்ந்து சந்தோஷப்படுகிறீர்களே. அந்த சம்ஸ்லேஷ ரசத்தை அறிந்தவர்கள். விஸ்லேஷத்துல எவ்வளவு சிரமம் இருக்குன்னு தெரியும் உங்களுக்கு. விஸ்லேஷத்துல இருக்கக்கூடிய சிரமம் வரக்கூடாதுன்னு தானே சேர்ந்து இருக்கிறீர்கள். இப்ப நீங்கள் சந்தோஷப்படுறீர்கள்னா நன்னாக திருப்தியோட ஒருத்தன் உண்டு விட்டான். ஒரு வேளை உண்டு விட்டு அடுத்த வேளை நன்னா புஜிக்கிறதுக்காக சித்தமாக இருக்கான். ஆரோ ஒருத்தன் 4 நாள் பட்னியோட எதிரில ரொம்ப பசியோட வாடி துடிக்கிறான்னா அவனுக்கு அன்னமிட்ட பிறகுதானே இவன் ஏற்கனவே நன்னா வயிறு நிறைய உண்டவன் சாப்பிட வேணும். ஆகையாலே நமக்கு 4 நாளா நன்னா தொடர்ந்து அன்னம் நன்னா கிடைக்கிறது. இவன் 4 வேளை 4 நாளா புஜிக்கவில்லை. இவனுக்கு முதல்ல அன்னத்தை கொடுத்து விட்டு பிறகு நாம் அனுபவிப்போம் என்றுதானே இருக்க வேணும். அந்த ரீதியிலே நான் எம்பெருமானை விட்டு பிரிந்திருக்கிற காலத்துல நீங்க எம்பெருமானை என்னையும் சேர்த்து அதற்கு பிறகு உங்களுடைய அனுபவத்தை வைத்துக் கொள்ள வேணும்னு அப்படி பிரார்த்திக்கிறா. வர கூவுகிறீர். எம்பெருமான் வரும்படியாக கூவவில்லைன்னு சொல்றா. என்ன தாத்பரியம்னா, என் முன்னாடி நீங்க கூவினதுக்கு பதிலா எம்பெருமான் முன்னாடி போய் கூவினேள்னா எனக்கு பாதகமாக இருக்கக்கூடிய இந்த குரல் ஒருவேளை எம்பெருமானுக்கும் பாதகமாக ஆகலாம். நான் இந்த குரலை கேட்டு எம்பெருமானை நினைக்குமா போலே அவனும் ஒருவேளை இந்த குரலை கேட்டு என்ன நினைத்து என் இடத்துல ஓடி வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க அத்தை செய்யவில்லையேன்னு பிரார்த்திக்கிறா. ஆஹா, இத்தனை காலமாக நீங்க என்ன நலிந்தீர்கள்னு சொன்னா அதே பட்சிகளை பார்த்து நலிக்கிற குரலாலே நலியற உங்களுக்கு குரலாலே சேர்த்து வைக்கிற சாமர்த்தியம் இருக்கு. நீங்கள் சேர்த்து வைக்க வேணும் அப்படின்னு நினைச்சு வார்த்தை சொல்றா. என்னுயிர் கூவி கொடுப்பார்க்கும் இத்தனை வேண்டுமோ. என்னையும் அவனையும் சேர்க்க வேணும். சேர்க்காமல் நீங்க பிரிக்கிறதுக்கு தான் காரியம் பார்க்கறேன்னு தெரிஞ்சிச்சு. அப்படி பிரிக்க வேணும்னு நினைக்கிறவா இவ்வளோ பாரிப்போட எல்லாம் காரியம் பண்ண வேண்டாம்.
ஒருத்தர் சேர்ந்துக்கிறத பார்த்தவாறே நான் முடிவேன். அதுக்கு மேல ஒன்னோட ஒண்ணு கலக்க போறது அத்த கண்டாலும் நான் பிரிந்திருக்கிறேனேங்கிற வருத்தத்தால இன்னும் துக்கம் மேறிட்டு நான் முடிவேன். அதுக்கு மேல ஒண்ணு பார்த்து அழைக்கிறது, சம்ஸ்லேஷத்துக்காக அழைக்கிறது. அதுக்கு மேல காதலாலே குரல் தழுத்தழுத்து வார்த்தை சொல்றது. இவ்வளோ காரியங்களை செய்ய வேணுமா? ஏதோ ஒரு செயலை செய்தாலே நான் தரிக்க மாட்டேன், இவ்வளோ காரியங்களை என் முன்னே செய்கிறீர்களேன்னு அப்படி சொல்றா. ஏற்கவே பிராணன் நொந்தவர்களா இருக்கானா அவளை வாழ்விக்கிறதான் கட்டமே ஒழிய அவளை கொல்றதுக்கு ஏதாவது சிரமப்பட வேணுமா? இவ்வளவு 4-5 காரியத்தை பண்ண வேணுமா? ஒன்ன செய்தாலே நான் முடிவேன்னு சொல்லுகிறாள். மேலே 2ஆம் பாட்டு சில அன்னில் பேடைகள் அவைகளை குறித்து, நீங்கள் மிதுனமாக உங்களுடைய குரலாலே என்னை ஏன் அழிகிறீர்கள் அப்படின்னு கேட்கிறா. இத்தனை வேண்டுவதன்னந்தோ, என்ன முடிக்கிறதுக்கு இவ்வளோ செய்ய வேண்டான்னு சொல்றா. இது யாரை பார்த்து சொன்னா? கீழே குயில் பேடைகளை பார்த்து, குயில் மிதுனங்கள் அதை பார்த்து சொன்னா. ஆண் குயிலும் பெண் குயிலுமான ஒரு சேர்த்தி அதை பார்த்து சொன்னா. இப்ப என்ன பண்றா? ஏன்னா அதே வார்த்தைய அணில பார்த்து சொல்றா. என்ன தாத்பரியம்னா, இவ குயிலை பார்த்து சொல்லிட்டு இருக்கா, இத்தனை வேண்டுவது அன்னந்து, இத்தனை வேண்டுவது அன்னு, இத்தனை வேண்டுமோன்னு சொன்னாலும் அதே வார்த்தையை இத்தனை வேண்டுமோன்னு சொல்ற காலத்துல என்ன ஆயித்து அப்படின்னா அணில் வந்து நிக்கிறது. இப்பொழுது இவருக்கு நான் போன பாட்டு சொல்ற காலத்துல குயில் வந்து நலிஞ்சது, இப்பொழுது அணில் இப்பொழுதுதான் புதிதாக வந்து நலிய தொடங்குகிறதுங்கிற விவேகம் இல்ல. அதுபடியால் என்ன பண்றா? ஏன்னா ஏற்கவே பல தடவை அணில் நலிஞ்சதாகவும் மறுபடியும் அது நலிய தொடர்கிறதாகவும் நினைத்து அணிலை பார்த்து வார்த்தை சொல்றா. நன்னீல மகன்னில்ஹாள் நல்குதிரோ நல்கீரோ என்று திருவாய்மொழி. ஓரொரு பாட்டிலே ஓரொரு பட்சிய பார்த்து வார்த்தை சொல்லறாழ்வார் அஞ்சிரே மடனாரை அப்படிங்கிற திருவாய்மொழியில. அப்ப ஒரு பாட்டுல நாரைய பார்த்து அருளி செய்கிறார், மொத்தம் ஒரு பாட்டுல ஒரு பட்சியை பார்த்து அருளி செய்கிறார்னு இந்த ரீதி. அதுல மகன்னில்னு ஒரு பட்சி விசேஷம். அந்த பட்சியை பார்த்து சொல்வேளை சொல்ல மாட்டேளா அப்படின்னு பிரார்த்திக்கிறார். ஏன் சொல்றார் அப்படின்னா, என் நீலமுகில்வண்ணருக்கு இந்த வார்த்தைய நீங்க சொல்ல வேணும். நன்னீர்மை இனி அவர் கண் தங்காதுங்கிற வார்த்தையை சொல்ல வேணும். சொல்வேளா மாட்டேளா, சொல்வேளா மாட்டேளான்னு இந்த பக்ஷியை பார்த்து கேட்கிறார். ஏன் கேட்கிறார் ஆழ்வார்னா, ஆழ்வாருக்கு போன பாட்டுல நான் சொன்ன பக்ஷி வேற, இந்த பாட்டுல நான் சொன்ன பக்ஷி வேற, நான் அழைக்கிற பக்ஷி வேறன்னு தெரியல. ஆகையால ஒரு பக்ஷியை பார்த்தவொடனே எவ்வளவு தடவை சொல்லிட்டேன் உன்கிட்ட, போய் எம்பெருமானத்துல சொல்லுன்னு சொல்லியிருக்கேன், நீ போகாம இங்கேயே உட்காந்துருக்க பாரு, சொல்லவே மாட்டியா அப்படின்னு புதிதாக வந்த பக்ஷியை பார்த்து ஏற்கவே பல தடவை ஆழ்வார் இந்த வார்த்தையை சொல்லி பிரார்த்திக்க, அது மறுத்து தாம் பிடிவாதத்தோட இங்கே இருக்கிற ஒரு பக்ஷி இடத்துல சொல்லுமா போல ஆழ்வார் முதல்ல வந்து நிற்கக்கூடிய பக்ஷியை பார்த்து முதல்ல ஆழ்வாரத்துல இப்பொழுதுதான் வந்திருக்கு அந்த பக்ஷி, இதை பார்த்து பல தடவை சொல்லிட்டேன், இப்பதான் முதல் தடவை மகன்னில பார்த்து இப்பதான் சொல்றார். ஏற்கனவே நாரைய பார்த்து சொல்லியிருக்கார், மத்தொன்ன பார்த்து சொல்லியிருக்கார். ஆனா மகன்னில பார்த்து சொன்னது இல்லை. ஆனா இப்பொழுது மகன்னில பார்த்தாலும் கூட பல தடவை நான் சொல்லியும் கேட்கிற பாரு இந்த மகன்னில் பக்ஷி அப்படின்னு ரொம்ப வருத்தத்தோட ஆழ்வார் நல்குதிரோ நல்கிறோன்னு சொன்னார். அந்த ரீதியில இப்பொழுதுதான் வந்திருக்கு இந்த அணில் மிதுனம். அத பார்த்து என்ன பண்றாரு, இத்தனை வேண்டுவது அன்னு அப்படின்னு அந்த குயிலை பார்த்து சொன்ன அதே வார்த்தையே இது என்னமோ பல தடவை பாதிச்ச மாதிரி இந்த அணிலை பார்த்தும் அருளி செய்கிறார். இந்த அணிலுடைய குரல் மட்டும் தான் கேட்கறது, இது இன்னும் அந்த குயிலானது பல விதமாக பாதித்தா போல பாதிக்கிற, இருந்தாலும் இதனுடைய குரலை காட்ட மாத்திரத்துல பல தடவை நீ நலிஞ்சிருக்கே, பல விதமா நலியறியேன்னு இந்த அணிலை பார்த்து வார்த்தை சொல்றா. அந்த அளவுக்கு ஒரு துர்தசை. மகாராஜரும் வாலியும் சண்டையிடுற காலத்துல பெருமாள் மறைந்திருந்து அம்ப விட்டா போல இவ இந்த குயில்களிடத்துல வார்த்தை சொல்லிட்டு இருக்கா. குயில்களோட இந்த பராங்குஷ நாய்க்கு நீங்க கூவக்கூடாதுன்னு பேசி கொண்டிருக்கிற
காலத்துல இவ சொல்ல சொல்ல அந்த குயிலானது உரத்த குரல்ல கூவின்னு இருக்கு. அப்படி இருக்கிற பொழுது நடுவிலே அணிலினுடைய குரல் செவிப்படுது. அது காதுல நெருப்ப உருக்கி பார்த்தா போல தோத்த திரும்பி பார்த்து, ஏற்கனவே இந்த குயிலால நான் சிரமப்பட்டுட்டு இருக்கேன். அது படுத்துற பாடே போராதா? அதுக்கு மேல நீங்க வேற படுத்தணுமா? அதனுடைய பாதையே தாங்க மாட்டாமல் சிரமப்படுறேன். நீங்களும் நலிகிறீர்களேன்னு அத பார்த்து கேட்கிறா. இப்படி ஆழ்வார் பிரார்த்திக்கச் செய்தேயும், அது மறுபடியும் குரலை எழுப்பினவாறே, "அந்தோ" அப்படின்னு ஐயோன்னு புலம்புகிறாள். யாராவது உன்னை சரணமாக பத்தி வந்தேன். நீதான் எனக்கு சரணம். நீதான் என்ன ரட்சிக்க வேணும்னு பிரார்த்திக்கிற தன்னுடைய வாய போய் சரணம்னு சொல்லி வாய் மூடுறதுக்கு முன்னாடி வாயில அம்ப இவர்களா அந்த ரீதியில இத்தனை வேண்டுவதன்னு அப்படின்னு நான் கெஞ்சி கேட்கிறேன் உன்னிடத்துல. எனக்கு சிரமம் உண்டாகும்படியாக நீங்கள் இப்படி குரலை எழுப்புகிறீர்களேன்னு அன்றில பார்த்து பிரார்த்திக்கிறார். அந்நில் பேடைகள் குயில் பேடைகளை போலத்தான் நீங்களும் இருக்கீள். சேவல் எப்படி பாதிக்குமோ அதே போலதான் பேடையும் பாதிக்கிறதுன்னு பெண்ணாக இருக்கக்கூடிய பக்ஷி பெண்ணான என்னுடைய சிரமத்தை அறிந்திருக்கும்னு நினைச்சேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல போல் இருக்கு. அதுக்கு இந்த இரக்கம் எல்லாம் இல்ல போல் இருக்கு. அது என்ன நலியத்தான் நலியும் போல் இருக்குன்னு பேடைகாள்னு வருந்தி சொல்றார். நான் மாட்டுக்கு என் காரியம் பார்த்துட்டு இருக்கேன். நான் என்ன உனக்கு சிரமத்தை உண்டாக்கினேன்னு அந்த பக்ஷியானது கேட்க, எத்தனை நீரும் இன்னும் சேவலும் கரைந்தேங்குதுன்னு சொல்றார். சேவலும் நீருமாக 2 பேரும் சேர்ந்திருக்கேள். அந்தர்கதம் அபிவியக்தம் என்று பெருமாளுடைய ஹிருதயத்துல இருக்கக்கூடியத பிராட்டி நன்னாக அறிகிறாள். என்ன இருக்குமா போலே உன்னுடைய கருத்தறிந்து நடக்கக்கூடிய ஆண் பக்ஷி, ஆண் பக்ஷியுடைய கருத்தறிந்து நடக்கக்கூடிய நீன்னு 2 பேரும் என்ன பண்ணுகிறீர்கள்? கரைந்து ஏங்குது. இவ்வளவு ஈடுபட்டு ஏங்கி அப்படி குரல் விடுகிறீர்கள். இந்த அன்றில்ங்கிற பக்ஷி இருக்கே, அது என்ன பண்ணும்? ஏன்னா அந்த மிதுனமானது ஒன்னோட ஒண்ணு வாய கவ்விக்கொண்டு அப்படி உறங்கும். அது உறங்குற காலத்துல கொஞ்சம் பிறண்டு படுக்கும் காலத்திலே கொஞ்சம் வாய் அலகு ஒரு அலகும் இப்படி இதோட ஆண் பக்ஷியோட அலகும் இதோட பக்ஷியோட அலகும் இப்படி கோத்துன்னு இருக்கும். அப்படி கோத்து கொண்டு இருக்கிற காலத்துல கொஞ்சம் ஏதாவது ஒண்ணு நெகிழ்ந்ததுன்னா ஐயோ பிரிஞ்சு போயிட்டோம்னு கதரும். பக்கத்திலே தான் இருக்கும். எதிலே தான் இந்த பக்ஷி இருக்கும். அதுவும் இதுவும் சேர்ந்தா இருக்கும். நெகிழ்த்து கொண்டிருக்கக்கூடிய அந்த அந்த சேர்ந்திருக்கக்கூடிய அந்த கோத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த அலகு இருக்கே, அது கொஞ்சம் நெகிழ்ந்தவாறே இப்படி இருக்கக்கூடியது கொஞ்சம் இப்படி போயிடுத்துன்னா உடனே கதற ஆரம்பிக்கும். ஐயோ நாயகனை விட்டு பிரிந்தேன்னு இது கதரும். இவ்வளவு அருகிலே இருக்க செய்தே பிரிந்தேன் இது கதறித்துன்னா எபெருமான் எங்க இருக்கானே கண்ணுக்கு தெரியல. அந்த குரலை கேட்டவாறே இவ்வளவு பக்கத்துல இருக்கிற இதே இவ்வளவு கதறுதுன்னா நான் எவ்வளவு கதற வேணும்னு பராங்குஷ நாயகிக்கு இன்னும் அது வருத்தத்தை வளர்க்கக்கூடியதாக கரைந்தேங்குதீர். பிரணயதாரையில ஈடுபட்டது தோத்த அது கூக்குரல் இடுறது. நீங்க 2 பேரும் சேர்ந்து இருக்கிற காலமா இது? நான் பிரிஞ்சிருக்கிற காலத்துல நீங்க 2 பேரும் இப்படி பிரணயத்துல ஒருத்தரோட ஒருத்தர் சேர்றது அல்லது சேர்ந்து இருக்கிற காலத்திலேயும் கூட பிரிந்தோமோன்னு பிரமித்து கரைந்து ஏங்கிறது இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் சொல்லலாமான்னு கேட்கிறான். பிரிந்தோமோன்னு நினைச்சு அழற அழுகியும் அன்னில் கொண்டு இவ்விடத்துல அத்த கொள்ளாமல் சம்சேஷ தசையில ஈடுபட்டு அப்படி எழுப்பக்கூடிய குரலையே வைத்துக் கொண்டு வைக்கான் அருளி செய்கிறார். வித்தகன் கோவிந்தன் மெய்ய நல்லன் ஒருவர்க்கும். எம்பெருமான் ஏதோ கொஞ்சம் காலம் தாழ்த்தான், கொஞ்ச நாளையில வந்துடுவான். அப்படி எம்பெருமான் வந்து கொண்டிருக்க செய்தே என்னமோ எங்களை அனுப்பி எம்பெருமான் நலிகிறான்னு சொல்றையே, இவ்வளவு எம்பெருமான் இடத்துல நீ பழி சொல்லக்கூடாது, எம்பெருமான் மேல பழி சொல்லக்கூடாதுன்னு அந்த பக்ஷிகள் சொல்ல, எம்பெருமானை பத்தி உங்களுக்கா தெரியும், எனக்குன்னா தெரியும். வித்தகன் பொதுவாக எம்பெருமானை பிறர்களுக்கு அறிய வித்தகன்னு சொல்லுவார்கள். விஸ்மயனியனா இருப்பான், ஆச்சரிய பூத்தனா இருப்பான். எம்பெருமான் இன்னபடிப்பட்டவன்னு பிரதிகூலர்களாலே தெரிந்து கொள்ள இயலாது, அளவிட முடியாதுன்னு இப்படி சொல்லுவார்கள். ஆனா இப்ப என்ன தெரியுமா ஆயித்து? நாயக்கியாக இருக்கக்கூடிய எனக்கே எம்பெருமான் துர்லபனாக அளவிடப்பட முடியாதவனாக ஆகிவிட்டான்னு வருந்தி சொல்றா.
கோவிந்தன் சர்வரக்ஷகன். இப்ப சர்வரக்ஷகனை போல இருக்கான். ஆனா உண்மையில என்ன பண்றான் எம்பெருமான்? எனக்கு பாதத்தை தான் உண்டாக்குகிறான் என்று சொல்றார். இப்ப ரக்ஷகன் நினைச்சு எம்பெருமான பத்தரான்னு நினைச்சா எப்பொழுது பிரிந்து நலிவான்னு தெரியாது. சரி, பாதகன்னு விட்டுடலாமான்னா எம்பெருமான் ரக்ஷகன் ஆயித்தே, அவன் கூடவே தானே இருக்கணும், அவன் தானே ரட்சிக்க வேணும்னு அவன் நெருங்கவும் முடியாது விடவும் முடியாதுங்கிற ஒரு துர்தசையில இருக்கும்படியா ஆயிட்டு. மெய்ய நல்லன் ஒருவர்க்கும் எம்பெருமானவன் சர்வரக்ஷகன் அப்படின்னு நினைச்சு அவன் சொல்ற வார்த்தையெல்லாம் செய்யறதுக்கு நீங்க என்ன நலிய வந்தீர்களே, ஆனால் நான் எப்படி அவனாலே ஏமாந்து சிரமப்பட்டேனோ அதே போலதான் நீங்களும் சிரமப்பட நேரிடும்னு சொல்கிறாள். ராமோ துர்ணாபிபாஷத்தேன்னு சக்கரவர்த்தி திருமகன் பொய் சொல்ல மாட்டான். அவனை போல் நினைச்சுட்டு இருக்காதீங்க கண்ணனை, நிறைய பொய் சொல்லுவான். ஆரிடத்திலையும் மெய்யாக பரிமாற மாட்டான். அவனை நம்பினாருக்கு அனர்த்தம் தான் பலிக்கும். அவன் நம்பினாருக்கு அவளுக்கு ஏமாத்தம் தான் மிஞ்சும்னு சொல்கிறார். இவனுடைய சுபாவம் என்ன அப்படின்னா, ஜெயத்ரதனை கொல்லுவதற்காக பகலையே இரவாக்கி சூரியன் மறைந்ததாக ஒரு தோற்றம், பொய்த் தோற்றத்தை ஏற்படுத்தி ஜெயத்ரதனை வரவழைத்து பிறகு கொன்னவன். ஆயுதம் எடுக்க மாட்டேன்னு பிரதிஜை பண்ணி ஆயுதம் எடுத்தவன். இதெல்லாம் இந்த அவதாரத்துக்கு சுபாவம். ஆகையாலே இந்த எம்பெருமானை நம்பி கண்ணனை நம்பி ஒரு காரியத்துல இறங்க முடியாது. நான் எப்படி ஏமாந்தேனோ அதே போல உங்களுக்கும் அதுதான் மிச்சமாகும். ஆகையாலே அவன் சொன்ன வார்த்தையை கேட்டுக்கொண்டு என்னை நலியறதுக்காக நீங்கள் இங்கே வரலாகாது பிரார்த்திக்கிறார். அத்தனையாம் உடனே இந்த பட்சிகள்லாம் அவன் எப்படி வேணா இருந்து போட்டோம், அவன் சொன்னதை செய்ய வேண்டியது எங்களுடைய காரியம். அவன் இருக்கிறபடியே நாங்க அவனை உகக்கக்கூடியவர்கள் என்ன தொடங்கின காரியத்தை தொடர்ந்து, அதாவது நாயகியை நலியக்கூடிய காரியத்தை தொடர்ந்து இவர்கள் செய்ய புகுந்தவாறே அத்தனையாம். சரி, நீங்க இனிமே தீர்மானம் பண்ணிட்டேள், என்னை கொல்ல வேணும் நிச்சயம் பண்ணிட்டேள்னு தெரிஞ்சது. இனிமே என்ன பண்றது? ஆகையாலே என் பிராணன் அது எம்பெருமானிடத்துல போயிடுத்து. இனிமே என்னை ரட்சிக்க வேணும், என்னை பாதிக்க கூடாது அப்படின்னு கேட்டு பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்றா. 3ஆம் பாட்டு இந்த அந்நில் பேடைகள் அவைகளே பார்த்து மறுபடியும் பிரார்த்திக்கிறார். அவன் கையதே எனதாருயிர். என்னுடைய பிராணன் இருக்கே அது என்னிடத்துல இல்ல, அவனிடத்துல இருக்கு. மிதுனமா இருக்குன்னா பிராணன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா மாறாடித்தான் இருக்கும். என்னுடைய பிராணன் எங்கிடத்துல இருக்காது, அவனிடத்துல இருக்கு. அவனுடைய பிராணன் அவனிடத்துல இருக்குமானா என்னிடத்துல இருக்கும். இப்ப நாயக்கன் தரிக்கவனுன்னு நாயக்கியால தான் தரிப்பன். நாயகியினுடைய பிராணன் நாயக்கனால தான் தரிக்கும். இப்படிதானே இருக்கும். வண்ணம் மணிமாட நன்னாவாய் உள்ளானை திண்ணம் மதில் தென்குருகூர் சடகோபன்னு ஆழ்வார் மேல அருளி செய்ய போகிறார். திருநாவாய் எம்பெருமானுக்கு பிராணன் எங்கன்னா திருக்குருகூர்ல இருக்கு. ஆயால திருநாவாயை ரட்சிக்கவனு எம்பெருமான் திருவுள்ளம் பத்தினான். திருநாவாய்க்கு ரக்ஷை எதுன்னா திருநாவாயில மதில் வைக்கலையாம், திருக்குருகூர்ல நன்னாக திருடமாக மதில சமைத்து வைத்தானா. திருக்குருகூர்ல மதில நன்னா செழிப்பா நன்னா திருடமா இருக்கவனு, நன்னா உறுதியா வலிமையாக திருக்குருகூர்ல மதில ஆக்குங்கோள்னு சொல்லுகிறானாம் எம்பெருமான். ஏன்னா திருக்குருகூர்ல ஆழ்வார் சொஸ்தமா இருந்தா தான் திருநாவாய் எம்பெருமான் வாழ்வன். ஆகையால திருநாவாய் எம்பெருமானுக்கு பிராணன் எங்கன்னா திருக்குருகூர்ல இருக்குன்னு சொல்லாம்படியா இருக்கும். ஆகையாலே அதே போலதான் என்னுடைய பிராணன் என்னிடத்துல இருக்கான என்னிடத்துல இல்ல, அவன் கையது அவனிடத்துலன்னா இருக்கு. எவன் சொல்லி ஏதோ வார்த்தைகள்லாம் சொல்லுகிறீர்கள். ஏதோ வார்த்தை சொல்றீங்கன்னா ஏன் என்ன வார்த்தையை சொல்றா அப்படின்னு அத சொல்லக்கூடாதான்னா, அது சொல்ற வார்த்தைய தன்னால வாய் விட்டு சொல்ல முடியல, அவ்வளவு சிரமத்தை உண்டாக்குறது அது சொல்ற வார்த்தை. அது எத்தையோ சொல்லுகிறீர்களே என்று மட்டும் சொல்றா. நீர் குடைந்தாடுதிரு. இந்த மிதுனத்துல ஒரு பக்ஷி உன்னிடத்துல நதியில குடைந்து ஆடுமா போலே ஒரு பக்ஷியோட குடைந்து ஆடுறது, பரிமாறுறது, குடை சூழவே சுத்தி சஞ்சரிக்கிறது. அப்ப நீங்க செய்யற வியாபாரங்கள்லாம் கண்ணால பார்க்கவும் முடியல. நான் இப்படி பிரிந்து சிரமப்படுற காலத்துல இவைகள் இவ்வளோ ஒன்னோட ஒண்ணு குடைந்து நன்னாக கழித்து பரிமாறுகிறதேன்னு கண்ணால பார்க்க முடியல. அப்ப கண்ணை மூடிண்டு தரிக்க பாக்குறதா, இல்ல கண்ணை மூடினாலும் உங்களுடைய குரல் காது வழியாக புகுந்து என் பிராணனை நலியறது. அப்ப காதை மூடுறதா கண்ணை மூடுறதான்னு தெரியல. இருக்கிறது 2 கை தான் இருக்கு.
எத்த மூடிக்கொள்றதுன்னு வருந்தி சொல்றா. பெருமாளும் அதே போல வானரங்களுமாக சேர்ந்து லங்கையை முற்றுகையிட்டு லங்கையை அழிக்கிறதுக்காக சேர்ந்தா போல இவள சூழ்ந்து நலியறதுக்காக இந்த அண்ணில் பேடைகள் வந்ததுன்னு தோத்துறது இவருக்கு. தவம் செய்தில்லா வினையாட்டியேன். தவம்னா பாக்கியம் அர்த்தம். நான் தௌர்பாகியமுடையவன், பாக்கியம் பண்ண பெறவில்லைன்னு சொல்லுகிறாள். என்ன பாக்கியம் பண்ணல? நீங்க வரப்போறேள், என்ன நலிய போறேள்னு முன்னாடியே தெரிஞ்சிருந்ததுன்னா நான் என்ன பண்ணிருக்கணும்? ஏன்னா பிராணனை எம்பெருமானிடத்துல வைக்காமல் இங்கேயே வச்சிருந்தா, நீங்க என்ன கொல்ல வர காலத்துல உங்க இடத்துல பிராணனை கொடுத்திருந்தாங்கோ, நீங்க கேட்ட பிராணன் தான், இதை வைத்துக் கொள்ளுங்கோள்னு சொல்லியிருக்க வேணும். ஆனா உங்களுக்கு அந்த பிராணனை கொடுக்குற அளவுக்கு அந்த பாக்கியம் அது எனக்கு இல்ல. அல்லது திருக்குறை பிரான் பிள்ளான் எம்பெருமானவன் பிரியிற காலத்திலையும் கூட எந்த ஒரு மாறுபாடும் அடையாமல் நன்னா உறுதியோட இருப்பான். அத போன்ற பாக்கியம் இல்லாதவனாக நான் இருக்கேன்னு இப்படி தவம் செய்தில்லாங்கிறதுக்கு அர்த்தத்தை அருளி செய்வரான். தவம் செய்தில்லா வினையாட்டியேன் உயிர் இங்குண்டோ. யாரோ ஒரு திருடன் அபகரிக்கிறதுக்காக வந்திருக்கான். இருக்கிறதெல்லாம் குடு குடுன்னு மிரட்டுறான். என்னென்ன ஒளிச்சு வச்சிருக்க எல்லாவத்தையும் குடுன்னு மிரட்டுற காலத்துல விளக்கேத்தி, இந்த பாரு ஒண்ணும் இல்ல பார், என் இடத்துல ஒண்ணும் இல்ல பார், என்ன இருக்கு பாரு, என் கையில ஒண்ணும் இல்ல, கழுத்துலயும் ஒண்ணும் இல்ல, எது வேணாலும் எடுத்துக்கோ, என் இடத்துல ஒண்ணும் இல்ல பார் அப்படின்னு ஒண்ணும் இல்ல, இங்க ஏதாவது இருக்கோ, இங்க ஏதாவது ஆபரணம் இருக்கோ, ஒரு ஆபரணமும் இல்லை என்ன காட்டுமா போல பராங்குஷ நாய்க்கு என்ன பண்றா, நன்னா தேடிப்பாரு, என் உயிர் இங்கயா இருக்கு, இங்க இல்லையே அப்படின்னு சொல்லலாம். எவம் சொல்லி நித்தும் மேங்கு கூக்குரல் கேட்டும். என்ன எத்த சொல்லி தரிக்கிறது? உங்களுடைய துவனிய கேட்டும் தரிக்க முடியுமா? எம்பெருமானை விட்டு பிரிஞ்சு தரிச்சாலும் தரிக்கலாம். உங்க குரலை கேட்டு தரிக்க முடியுமா? உங்க குரலை கேட்டா அது கேட்டார் எல்லாரையும் முடிக்கக்கூடியதா இருக்கு. சொல்றா, உங்கள் செவியை புதைத்தோ நீங்கள் கூப்பிடுகிறது நம்மள ஆச்சரியமாக அருள் செய்யறார். நான் ஒண்ணு கேக்குறேன், நீங்க நீங்க கூக்குரல்ற குரல் இருக்கே, அது உங்க காதுல வேலையோ அப்படின்னு அந்த பக்ஷியை பார்த்து கேக்குறா. உங்க காதை மூடின்னு தான் நீங்க குரல் இடுகிறீர்களான்னு கேக்குறா. ஏன்னா அதனுடைய குரலை கேட்டா அத்தாலே தாங்க முடியாதுன்னு இவளுக்கு திருவுள்ளம். ஆஹா, கேட்டார் எல்லாரையும் முறுக்கக்கூடிய ஒரு குரலாக இருக்கிறது, உங்க குரல் உங்களையே நலியுதையான்னு கேட்கிறாளாம். எம்பெருமான குறித்து அருளி செய்கிற காலத்துல, உன்னை கண்ணாடி புறத்திலும் கண்டறியாயோ, கண்டாயாகில் பிரியாய், பிரிந்தாயாகில் இவள் பட்டது படுவதி அப்படின்னு வியாக்கியாத்தாக்கள் அருளி செய்வர்கள். எம்பெருமான் தன்னை ஒரு நாள் கூட கண்ணாடியில பார்த்தது இல்லை. ஒரு தன்னுடைய இனிமைய தன்னுடைய திருமேனி அழக கண்ணாடியில பார்த்ததே இல்லை. ஒரு பார்த்தா எம்பெருமான் என்ன பண்ணுவான், தொடர்ந்து கண்ணாடியில பார்த்து கொண்டே இருக்க வேண்டிதான். ஒரு க்ஷணம் பார்க்கிறத நிறுத்தினா, ஐயோ இந்த அழகான திருமேனியை பார்க்க முடியலையே, ஐயோ இந்த அழகான திருமேனியை பார்க்க முடியலையேன்னு எம்பெருமானவன் அப்படி ஈடுபடுவானாம். அந்த அளவுக்கு அவனுடைய திருமேனி அவனை ஈடுபடுத்தும். நீ உன்னை பார்த்ததே இல்லையா, உன் அழக நீ பார்த்ததே இல்லையான்னு சொல்லுவார்கள் ஆச்சாரியர்கள். இதே போல பேதுரு முகம் செய்து நொந்து நொந்து பேதை நெஞ்சு அரவர பாடும் பாட்டை என்ன ஆழ்வாருடைய திருவாக்கு. கண்ணபெருமான் வேணுகானம் பண்றான். அவனுடைய குழலோசை இருக்கே, அது எல்லாரையும் மயக்கிறது, எல்லாரும் ஈடுபடுறா. எல்லாரும் ஈடுபடுறாங்கிறது ஆச்சரியம் இல்ல. கண்ணன பெருமான் பாடக்கூடிய கண்ணன பெருமானுடைய முகம் வாடுறது. என்ன வாடுறது? இவன் ஆணாக இருக்கக்கூடிய என்னுடைய நெஞ்சையே இந்த குழலோசையானது வாட்டுறதே, ஈடுபடுத்துறதே. பாவம் இந்த கோபிகைகள்லாம் இந்த குரலை கேட்டு எப்பாடுபடுகிறார்களோன்னு நினைச்சுட்டே பெருமான் வேணுகானம் பண்ணுவனாம். தொந்தேஷு அந்நியதமாம் பபூவிதனர் பராசர பட்டர். ஆக எல்லாரும் ஈடுபடுகிறார்கள், அதே போல நீயும் உன்னுடைய வேணுகானத்திலே ஈடுபட்டாய் என்று அருளி செய்தார். அந்த ரீதியில இவ்விடத்திலே இந்த பராங்குஷ நாயகியானவள் சொல்கிறாள், உன் குரல் உன் காதுல விழுந்ததுன்னா கண்டிப்பா உன்னாலையும் தாங்க முடியாது. ஆகையால நீ காதை மூடிண்டு வந்துதான் இடத்துல இந்த குரலை எழுப்புகிறாயோ அப்படின்னு கேட்கிறார். நிஸ்வனம் சக்கரவாக்கானாம் நிஷம்ய சகச்சாரிணாம் புண்டரீக விஷாலாட்சி கதமேஷா பவிஷ்யத்தின்னு பெருமாள் தம்முடைய தேசத்துல பட்சிகள் எல்லாம் தாம் இருக்கிற இடத்துல இந்த காலத்துக்கு ஏற்ப பட்சிகள் எல்லாம் குரல் எழுப்புறத பார்த்து
ஐயோ பிராட்டி எழுந்தொழிருக்கிற தேசத்திலையும் இதே ரித்து தானே இருக்கும். அப்பொழுது இந்த பட்சிகள் ஒன்னோட ஒண்ணு கலந்து இவைகள் குரல் எழுப்புறத கேட்டு பிராட்டி என்னமாத்தான் தரிப்பளோன்னு பெருமாள் வருந்தி அருளி செய்தார். அப்படி ஆராலும் தரிக்க முடியாதபடியாக இந்த பட்சிகளுடைய குரல் அமைந்திருக்கிறது. மேலே 4ஆம் பாட்டு சில மயில்களை குறிச்சு நீங்கள் உயர்ந்த ஸ்வரத்துல கூவி என நலியாதீங்கோன்னு பிரார்த்திக்கிறார். கூக்குரல் காட்டும் நம் கண்ணன் மாயன் வெளிப்படான் என்று தொடங்கி நீங்க கூவக்கூடிய துவனி இருக்கே அத கேட்டு வைத்தும் கூட எம்பெருமான் வரமாட்டேங்கிறான். என்னமா எம்பெருமான் கேட்டு வைத்தான்னு சொல்லுகிறாள்னா, ரொம்ப உரத்த குரல்ல இது பாடுறது, இந்த குரல் உலகம் முழுக்க பரவி இருக்கு அப்படின்னு இவளுக்கு எண்ணம். அதுல எம்பெருமான் இருக்கக்கூடிய பராமபதம் வரைக்கும் இதனுடைய குரல் பரவி இருக்கும். கண்டிப்பா எம்பெருமானுக்கும் இதனுடைய குரல் காதில விழுந்திருக்கும்னு நினைச்சு சொல்றா. எம்பெருமானுடைய குரல் இருக்கே மயூர கேகானுகத்தவுன்னு மயூரத்தினுடைய அந்த மையனுடைய குரலை போன்ற குரலை உடையவர்களாக கண்ணனும் நம்பி மூத்த பிரானும் இருக்கிறார்கள்னு ஸ்ரீ விஷ்ணு புராணம் தெரிவிக்கிறது. ஆஹா இந்த குரலை கேட்டா எம்பெருமானுடைய குரல் நினைவுக்கு வருது. ஆகையால இதுக்கு ஈடுபடுறா இந்த பராங்குஷ நாயகி. நங்கண்ணன் மாயன் வெளிப்படான். இத்தனை காலமா கண்ணன் கண்ணன் என்னுடைய கண்ணன், எனக்கு வசப்பட்டவன், எனக்கு பவ்யன், நான் சொன்னதெல்லாம் செய்வன் நினைச்சிட்டு இருந்தேன். அதெல்லாம் என்ன ஆயிடுத்து அப்படின்னா, இந்த கிராமங்கள்ல வட்டயக்ஷ பிரசித்தின்னு ஒண்ணு சொல்லுவார்கள். அந்த ஆலமரத்துக்கு போகாத, அந்த பொந்துக்குள்ள ஒரு பூதம் இருக்கு, பூதம் இருக்கு, பூதம் இருக்குன்னா யாரும் பார்த்திருக்க மாட்டா. என்னைக்கோ பூதம் இருக்குன்னு யாரோ ஒருத்தர் சொன்னா அதையே சொல்லிக் கொண்டிருப்பார்களே ஒழிய யாரும் பார்த்ததே கிடையாது. உண்மையில அது பூதமே இருக்காது. அத போல கண்ணன் கண்ணன் நமக்கு வசப்பட்டவன் வசப்பட்டவன்னு பேர் தான் இருக்கே ஒழிய யாரும் வசப்பட்டத பார்க்கவே முடியாது. பெருமான் ஒரு நாள் வசப்பட்டவனாவே இல்ல. மாயன் ஆச்சரிய பூதம். வர காலத்துல பராங்குஷ நாயகிக்கு ரொம்ப பரதந்திரனை போல வருவன். ஆனா ஆச்சரியமாக கலந்து பிரிந்த பிறகு இவள ஒண்ணுமே இல்லைன்னு அப்படி ஆக்க வல்லவன். இப்ப கலக்கிற காலத்துல இவன் பொய்யன்னு நினைக்க முடியுமானா தெரிந்து கொள்ள இயலாதபடியாக உண்மையான பிரீத்தியோட பரிமாறக்கூடியவனை போல கலந்து பரிமாறுவன். வெளிப்படான். இவளால இனிமே தாங்க முடியாது, இவளால இனிமே தாங்க முடியாதுன்னு எம்பெருமான் வந்து சேவை சாதிக்கணுமோ இல்லையோ, சேவை சாதிக்க மாட்டேங்கிறான். கோபிகைகள் எல்லாரோடையும் கலந்த கண்ணன பெருமானவன் அவர்களை விட்டு பிரிந்த காலத்திலே தாசாம் ஆவிர பூத்து சௌரிகி என்ன அவர்கள் விஸ்லேஷ வியசனத்தாலே ஈடுபடுற காலத்துல பெருமான் சேவை சாதித்தான். அவளுக்கு முன்பு தோத்தினான். அப்படி தோத்தினா போல எனக்கு தோத்தனமோ இல்லையோ, ஆனா தோத்த மாட்டேங்கிறான். பெருமான் மறைஞ்சிட்டு இருக்கானே ஒழிய இன்னும் நான் படக்கூடிய அலமாப்ப கண்டு நான் படுற துடிப்பெல்லாம் கண்டு நன்னா கேலி கை கொட்டி வேடிக்கை பார்த்துன்னு சிரிச்சுட்டு இருக்கானே ஒழிய மறைஞ்சுன்னா இருக்கான், இன்னும் வெளிப்பட மாட்டேங்கிறான்னு சொல்றான். பெருமாள் பிராட்டியை விட்டு பிரிஞ்சுக்கிற காலத்துல, அதாவது பர்ணசாலைக்கு வருகிறார். மாரீச்சனை கொன்று முடித்த பிறகு இங்க வந்து பார்த்தா பிராட்டியை காணும். உடனே பெருமாள் பிராட்டியை பார்த்து பிராட்டி இருக்கதா நினைச்சுன்னு சொல்றா. பிராட்டி நீ ஏதாவது கண்ணாமூச்சி விளையாடுறதுக்காக மறைஞ்சிருக்கியோ? அலந்தே ஹசித்தே நாத்திய மாம் பஜஸ்வ சுதுக்கிதம். நீ எங்க இருக்க எங்க இருக்க எங்க இருக்கன்னு தேடி 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 ரொம்ப சிரமப்பட்டு போயிட்டேன். நீ விளையாடினதெல்லாம் போரும், சீக்கிரமாக வா. நீ விளையாடின விளையாட்டெல்லாம் போரும், கண்ணாமூச்சி விளையாடாத. எங்க இருக்கான்னு தேடி தேடி நான் ரொம்ப சிரமப்பட்டு போயிட்டேன். இனிமே விளையாடாத விளையாட்டு போரும், சீக்கிரமாக நீ வந்து தோத்த போகணும், அப்படி இடத்துல வந்து சேர வேணும்னு அப்படி பெருமாள் பிராட்டிய தேடினவர். பிராட்டிய ராவணன் அபகரித்தான் அறியாத காலத்துல நீ வந்து சேர வேணும், மறைஞ்சிருந்து விளையாடாத, சீக்கிரமாக வர வேணும்னு பிரார்த்திச்சார். அத்த போல இவளும் எவ்வளவு நாழியா நான் பிரார்த்திக்கிறேன், நீனும் வரமாட்டேங்கிறே, கண்ணன் வெளிப்படான்னு நான் எவ்வளவு நாள் கூவினாலும் கூட உங்களுடைய குரலை கேட்டு வைத்து என் பெருமான் வரமாட்டேங்கிறான்னு சொல்றான். நான் சிரமப்படுறேன், நான் சிரமப்படும்படியான உங்களுடைய குரல் கேட்டு என் பெருமான் தோத்த மாட்டேங்கிறானேன்னு சொல்றா. மேற்கிளை கொள்ளே, கிளை கிளைன்னா குரல்னு அர்த்தம். கிளைனா உச்சஸ்வனி, உச்ச உச்சஸ்வரம், உயர்ந்த குரல்ல பாடுறது, கத்தி பாடுறது.
சந்தோஷத்தாலே பரஸ்பரம் பிரீத்தியாலே உயர்ந்த குரல், இந்த குரலை பண்ணாதீங்கோன்னு சொல்றார். இவ பண்ணாதீங்கோ பண்ணாதீங்கோன்னு சொல்ல சொல்ல அது இன்னும் குரலை ஒரு தானை ஏத்தி ஏத்தி ஸ்வரத்தை ஏத்தி ஏத்தி இன்னும் குரலை பெருசாக்கி ஆக்கி அது கூவுறது. நீரும் சேவலும். கோழி கத்த ஆரம்பிச்சா சேவல் பெருசா கத்த ஆரம்பிக்கிறது. சேவல் கத்த ஆரம்பிச்சா கோழி அதை விட அதிகமாக கத்துறது. கோழிகள் கோழிகள்னா ஒத்தனை ஒரு பெண்ணை கொல்றதுக்கு இவ்வளவு பேர் சேர்ந்து திரண்டு கொல்ல வேணுமா அப்படின்னு பிரார்த்திக்கிறார். கோழின்னு இவ்விடத்துல சொல்றது பெண்மையில. பெண்மையில பார்த்து நீங்க நீங்க எல்லாரும் என்ன நலியாதீங்கோன்னு சொல்றா. உடனே அந்த பக்ஷி நலியாத நலியாதன்னு சொன்னா போருமா? எம்பெருமான் என்ன என்ன காரியத்துக்காக அனுப்பியிருக்கானோ அந்த காரியத்தை பண்ண வேணும். உன்னை நலிந்து உன்னுடைய பிராணன் முதலானவைகள்லாம் அபகரிக்க வேணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் எம்பெருமான் அனுப்பியிருக்கான் அப்படின்னு அந்த பக்ஷி சொல்றதா நினைச்சிருந்து, ஓ அதுக்காக தான் வந்திருக்காடா, என்ன பண்ணலாம் பண்ண வேண்டாம்னு சொல்ல, ஆனா அதெல்லாம் இங்க இல்லையே. வாக்கும் மனமும் கர்மமும் நமக்கு ஆங்கதே. என்னுடைய எல்லா கரணங்களும் எம்பெருமான் இடத்துல இருக்கு. அங்க போய் நீங்க நன்னாக எழுப்புங்கோள்னு சொல்கிறாள். எதற்காக சொல்றானா, அங்க போய் குரலை எழுப்பினா எம்பெருமானும் என்னை நினைத்து இத்தாலே தரிக்க மாட்டாமல், இவருடைய குரலை கேட்டு ஈடுபட்டு தரிக்க மாட்டாமல் என்னை மறுபடியும் நினைவு கூர்ந்து என்னிடத்துல வந்து சேருவன் அப்படின்னு நினைச்சு கேக்குறா. உடனே இந்த பக்ஷி கேட்டது, சரி வாக்கு மனசு எல்லாம் அங்க இருக்குன்னு சொல்றியே, அப்புறம் என்னமாத்தான் நீ வாய் திறந்து வார்த்தை சொல்ற? உடம்பு எப்படி காரியம் பண்ணிட்டு இருக்கு? ஆக்கையும் அந்த ஆவியும் அந்தரம் நின்னு உழலுமே. ஏதோ பிராணன் கொஞ்சம் உயிர் இன்னும் ஊசலாடிட்டு இருக்கு, அவ்வளவுதான். ஏதோ துக்கம் அனுபவித்த அந்த பழக்கத்தாலே தேகமும் பிராணனும் தொடர்ந்து கொஞ்ச நாள் இருக்கிற மாதிரி இருந்துட்டு இருக்கு, கட்டப்பட்டு இருக்கு, அவ்வளவுதான். ஒரு மரத்துல ஒரு கொம்பை மட்டும் ஒடிச்சு வைத்தா அது என்ன ஆகும்? ஏன்னா பார்த்தா கொம்பு கொம்பு போல இருந்துட்டு இருக்கும். ஆனா அது இனிமே வளருமான்னா வளராது. அது அப்படியே மரத்துல இருந்துட்டு இருக்கும். வரக்கூடிய மாடு முதலானவைகள்லாம் அந்த இலைத்தழையெல்லாம் அது பறித்து உண்ணலாம்படியாக எட்டற தூரத்துக்கு வந்து சேரும். இனிமே அதுக்கு இந்த மரத்தோட சம்பந்தங்கிறது இருந்துட்டு இருக்குமானா இருந்துட்டு இருக்காது. ஒடிச்சு முழுவதுமாக மரத்துல இருந்து பிச்சு போடாமல் அப்படியே மரத்தோட ஒட்டின்னு இருக்குன்னு நினைக்கலாமே ஒழிய, ஆனா மரம் வளர்ற காலத்துல மரத்துல இருந்து வரக்கூடிய நீரெல்லாம் இதுக்கு வந்து இந்த ஒடிக்கப்பட்ட இந்த கிளையின்மே வளருமானா வளராது. அந்த மாதிரி இதுவும் ஒரு நாளும் இனிமே வளராது. இந்த ஆக்கையும் ஆவியும் ஏதோ நடுவுல உயிர் ஊசலாடின்னு இருக்கு, அவ்வளவுதானே ஒழிய இங்க ஒண்ணுமில்ல. நீங்க ஏதாவது நலியணும்னா எம்பெருமானிடத்தை தான் சென்று நலிய வேணும்னு பிரார்த்திக்கிறார். மேலே 5ஆம் பாட்டு. கீழே மத்த பட்சிகள் எல்லாம் பார்த்து சொல்லிட்டு இருந்தா, இப்பொழுது தன்னுடைய பூவை, தான் வளர்க்கக்கூடிய பூவை அத்தை பார்த்து சொல்லுகிறாள். எம்பெருமான் என்ன முடிக்கிறதுக்காக நல்ல வழியை பார்த்தான், இனிமே நீங்க இங்க நலியறதுக்கு ஒண்ணும் விஷயம் இல்லைன்னு சொல்றா. அந்தரம் நின்னுழல் என்ன யானுடை பூவைகள். நடுவே இருந்து இங்க தேவையில்லாம கட்டப்பொருள் என்ன நலிஞ்சு என்ன ஆகப் போறது? ஏதாவது என் பிராணன் தங்குற மாதிரி இருந்தா என்ன நலிஞ்சு சீக்கிரமாக கொல்றதுக்கு முயற்சி பண்ணும். நீங்க எந்த முயற்சியும் பண்ணாமலே தானே என் பிராணன் போக போறது. அப்படி இருக்கச்சே தேவையில்லாம சிரமப்படுகிறீர்கள். யானுடை பூவைகள். என்னுடைய பூவை எம்பெருமானானவன் நலிஞ்சா பரவாயில்ல. இல்ல மத்த பட்சிகள்லாம் நலிஞ்சா அதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. அது நலியலாம். ஆனா நான் வளர்த்த பூவை இருக்கே, நீ இந்த மாதிரி பண்ணலாமான்னு கேக்குறா. முன்திறத்தேதும் இடையில்லை. ஏன்னா நலியறதுக்கு ஒன்னும் அவகாசமே இல்ல. ஏன்னா எம்பெருமான் ஏற்கவே என்ன நலியறதுக்காக காரியம் பார்த்து வைத்தான். அவன் தொடர்ந்து நலிஞ்சிட்டு இருக்கான். நீங்க என்ன நலியறதுக்கு உங்களுக்கு இடமே கிடையாது. குழறேன் மின். குழறி குழறி பேசுற வார்த்தையால என்ன முடிக்காதீங்கோன்னு கேக்குறா. இந்திர ஞாலங்கள் காட்டி. இந்திர ஞாலம்னா பொய்ன்னு அர்த்தம். ஆச்சரியமான செயல்கள். பார்த்தா ரொம்ப பிரீத்தியோட எம்பெருமான் இடத்துல கலக்க வந்தான்னு நினைக்கும்படியா இருக்கும். ஆனா அத்தனையும் பொய். ஒருவேளை மெய்யா இருந்தா
இத்தனை நாள் என் கூடவே இருந்திருக்கும். என் கூட எம்பெருமான் இல்லாமல் பிரிந்து போனபடியால அவன் கலந்த காலத்துல செய்த செயல்கள்லாம் பொய், வஞ்சனம் அப்படின்னு நினைச்சு சொல்றா. எம்பெருமானுடைய திருமேனி அழகு என்ன? அவன் கலந்த காலத்துல தாழ நின்னு பரிமாறின அந்த குணம் என்ன? அவன் எனக்கு அடியவனைப் போல எனக்கு பணிவிடைகள்லாம் செய்த அந்த சேட்டிதம் என்ன? இதெல்லாம் நிலையில்லாமல் இருக்கிறபடியாலே பொய் அப்படின்னு நினைச்சு இந்திர ஞானம்னு சொல்றா. ஏழுலகும் கொண்ட அவன் எப்படிப்பட்டவன் தெரியுமோ இல்லையோ? யாரிடத்திலயாவது ஏதாவது பெத்துக்கணும்னு நினைச்சான்னா, ஏதோ அவளுக்கும் கொஞ்சம் இருக்கட்டும், நாமும் கொஞ்சம் பெத்துப்போம்னு நினைக்க மாட்டான். அவளிடத்திலேருந்து ஒண்ணு விடாமல் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வான். மகாபலியிடத்திலேருந்து அவனுக்கு ஒன்னும் கிடைக்காதபடியாக அவனை அதல பாதாளத்துல கீழே தள்ளி விட்டா போல என்னிடத்திலேருந்து எல்லாவற்றையும் அபகரித்துக் கொண்டான். என்னை ஒண்ணும் இல்லாம ஆக்கி வைத்தான்னு சொல்றா. நன் திருமாறவன். நான் என்ன தெரியுமா நினைச்சிட்டு இருந்தேன்? இந்த பிராட்டிக்கு நாயகன், பெருமான் பரம ரசிகன், பரம பிரணயி. ஆகையால என்னோட கலக்கிற காலத்திலையும் அதே பிரணயத்தோட, அதே காதலோட என்னத்துல கலப்பன்னு நினைச்சிட்டு இருந்தேன். அதுதான் நான் செய்த தவறு. அந்த எம்பெருமான் எதற்காக பிராட்டி இடத்துல பிரீத்தியோட பழகினான் தெரியுமோ இல்லையோ? ஆறா ஒத்த இடத்துல மிகுந்த பிரீத்தியோட பழகினாதான் மத்த பெண்கள் எல்லாம் பார்த்து, ஓ, பிராட்டிக்காக எம்பெருமான் அவன் தூங்காம இருந்தான். எம்பெருமான் தூங்காம இருந்தான், ஒண்ணும் சாப்பிடாம இருந்தான். நவாம்சம் ராகவோ புங்க்தே நச்சாப்பி மது சேவத்தேன்னு ஒண்ணும் சாப்பிடாம இருந்தான். அதே போல அனித்ர சததம் ராமஹான்னு தூங்காம இருந்தான். சீதையை விட்டு பிரிஞ்சு அவ்வளோ சிரமப்பட்டான். பிராட்டியை பெறுவதற்காக கடல்ல அணைய கட்டி ராவணனோட யுத்தம் செய்து அவ்வளோ அரிய காரியங்கள்லாம் செய்து பிராட்டியை மீட்டு கொண்டான். நாயகி இடத்துல அவ்வளோ பிரீத்திய உடையவனாக பெருமான் ராமாவதாரத்துல இருந்தான்னு இதெல்லாம் எதற்காக செய்தான்னா, ஒருத்தர் இடத்துல மெய்யாக பரிமாறினால்தான் மெய்யாக பரிமாற மாதிரி நடித்தாதான் மேல நாளைக்கு எல்லா பெண்களும் இத்த கண்டு ஈடுபட்டு என்னிடத்திலே வருவார்கள் அப்படின்னு மண்ணுடைய இலங்கை அரண் காய்ந்த மாயவனேனா பெருமான் செய்த செயல் எதற்காக அப்படின்னா, ஏதோ சீதை வேணா நினைச்சுட்டு இருக்கலாம். பெருமானானவன் உண்மையான பிரீத்தியோட இருக்கிறான், ராமன் இடத்துல உண்மையான பிரீத்தியோட இருக்கான்னு அவன் நினைச்சுக்கலாமே வழியா. பராங்குஷ நாய்க்கு சொல்றா, அவளுக்கு தெரியல பாவம், எல்லாம் எங்களை வஞ்சிக்கிறதுக்காக நீ செய்த செயல் அவளுக்கு தெரியல. ஆகையில உனக்கு யாரிடத்திலையும் உண்மையான பிரீத்தி இல்லைன்னு இப்பொழுது எம்பெருமான் வந்து சேவை சாதிக்காத அந்த ஒரு வருத்தத்தாலே இவ எம்பெருமானுக்கு குணமே இல்லைன்னு வஞ்சிக்கிறதுக்காக போலியாக கலந்தான்னு கோபத்துல சொல்றா. ஆஹா, ஏதோ வாமனனாக இருந்து சில பொய்கள்லாம் செய்து உலகத்தை வஞ்சித்து தனக்காக ஆக்கி கொண்டா போல முற்காலத்துல நீ பிராட்டியோட கலந்ததும் என்னை வஞ்சிப்பதற்காக பொய்கள் எல்லாம் செய்ததுதான்னு சொல்ற. நம் ஆவியுண்ண நன்கண்ணி நான் என்னை முடிக்கிறதுக்காக நல்ல காரியம் பார்த்தான், நல்ல வழி பார்த்தான். ஆகையால அவன் சர்வசக்தியாக இருக்கிறபடியால அவன் ஆரம்பித்த காரியம் ஏதாவது தடைப்படுமா? ஒன்னும் தடைப்படாது. அவன் ஆரம்பித்த காரியத்துல ஏதாவது குறை இருக்குமானா ஒன்னும் குறை இருக்காது. ஆகையால அவனுக்கு துணையாக நீங்க ஒண்ணும் பண்ண வேண்டாம். எல்லா காரியத்தையும் அவனே பார்த்துப்பான். நீங்களும் சேர்த்து என்னை கொல்ல வேண்டாம். அவனே என்னை கொல்ல வேணும்னு திருவுள்ளம் பத்திட்டான். அந்த காரியத்தை அவனே செய்து கொள்வன்னு இப்படி இந்த பாட்டாலே சொன்னான். மேலே 6ஆம் பாட்டு கிளி. அந்த கிளியானது பராங்குஷ நாயகிக்கு இப்போ ஓடக்கூடிய தசைய அறிந்து கொள்ளாமல் திருநாமத்தை நன்னா பாட ஆரம்பிச்சது. ஐயோ, நான் எம்பெருமானை விட்டு பிரிந்து நோவு பட்டிருக்கிற தசையிலையா திருநாமத்தை சொல்றது. சந்தோஷத்தோட இருக்கிற காலத்துல சொல்ல வேண்டிய திருநாமத்தை வருத்தத்தோட இருக்கிற காலத்துல சொல்லி ஏற்கவே நலிவுபட்ட என்ன இன்னும் நலிந்தாயே என்று கடிந்த வார்த்தை சொல்றார். நன்கண்ணி நான் வளர்த்த சிறுகிழி பைதலே அப்படின்னு. நன்கண்ணி திருநாமம் எந்த சமயத்துல சொல்ல வேணும், எந்த சமயத்துல சொல்லக்கூடாது அப்படிங்கறதெல்லாம் பார்த்து பார்த்து செய்வதற்காக நான் வளர்த்தேன். நான் வளர்த்த ஒரே பிள்ளைய உடையவனா அந்த குழந்தைய செல்லமா வளர்க்குற மாதிரினா நான் உன்னை பார்த்து பார்த்து வளர்த்தேன். நான் வளர்த்த சிறுகிளி பைதல். சிறுகிளினாலே சின்ன குழந்தை, பைதல்னாலும் சின்ன குழந்தை. இப்ப சிறுகிளி பைதல்னு எதனால சொன்னார்னா, சின்ன பருவம். சரி, சின்ன குழந்தைக்கு என்ன ஒரு பரிபாக்கம் இருக்குமோ அந்த பரிபாக்கமாவது உனக்கு இருக்கான்னா அதுவும் இல்லை. உன் வயசுக்கு உண்டான பரிபாக்கமும் இல்லை. ஆகையால சின்ன குழந்தையா இருந்தா கூட அது தன்னுடைய அறிவுக்கு ஏற்ப ஏதோ ஒண்ணு யோசித்து சரியாக செய்யும்.
அந்த ஒரு அறிவும் இல்லை உனக்குன்னு இப்படி வருந்தி சொல்றா. உன்னுடைய அறியாமைதான், நீ தகாத சமயத்திலே திருநாமத்தை சொல்லி என்ன கொன்னாயின்னு வருந்தி சொல்றா. இன்குரல் நீ முழத்தேல், கொடிய வேலை கொண்டு காதுல பாய்ச்சினா போல இவருடைய காதிலே இவத்தினுடைய குரலானது விழறது. ஆகையால சொல்றா, நீ முழத்தேல். அப்படி குழறி குழறி அனக்ஷர ரசமாக பேசக்கூடிய வார்த்தைகள். இந்த வார்த்தையார நீ என்ன முடிக்க கூடாதுன்னு சொல்ற. நான் தான் உன்னை வளர்த்தேன், நான் தான் உனக்கு மாதா. இப்ப பெத்த தாய் கொல்வார போல நீ இப்படி இந்த காரியத்தை செய்யலாகாதுன்னு சொல்ற. ஏன், எப்படி இந்த கிளியானது கொல்லுகிறதுன்னு அத மேல சொல்ற. என் ஆருயிர் காகுத்தன், எனக்கு தாரகனாக இருக்கக்கூடிய எம்பெருமான் தயரதற்கு மகன்தான் தாரகன்னு ஆழ்வார் அருளி செய்தார். அப்படி எனக்கு பிராணனாக இருக்கக்கூடிய காகுத்தன் இருக்கானே, அவன் எப்படிப்பட்டவன்? நின் செய்யவாயொக்கும் வாயன், உன்னுடைய சிவந்த வாயை போன்ற அழகான சிவந்த வாயை உடையவன். அதுக்கு மேல கண்ணன் கை காலினன், உன்னை போல அழகான கண்ணு கை திருவடிகள் இதெல்லாம் உடையவன். ஆக திருமேனியில கூடிய அவயவங்களை பார்த்தாலும், அந்த அவயவங்களுடைய நிறத்தை பார்த்தாலும் உன்னை போல இருக்கான். பசும் சாம நிறத்தன், குளிர்ந்த கருத்த நிறத்தை உடையவன். பசுகு பசுகுங்கிற பசுமை என்ன, குளிர்த்தி என்ன, திருமேனில இருக்கக்கூடிய அவயவங்கள் என்ன, நிறம் என்ன, இப்படி இத்தனையும் உன்னை போலவே இருக்கு. அப்ப ஏதாவது ஒரு அம்சத்தாலே எம்பெருமானோட ஒத்திருந்தாலே தாங்க முடியாது. இவ்வளவு அம்சங்கள்ல எம்பெருமானோட ஒத்ததாக இந்த கிளி இருக்கிறபடியால பலவிதமாக எம்பெருமானை நினைவூட்டுகிறது. அப்படிப்பட்ட எம்பெருமானானவன் கூட்டுண்டு நீங்கினான். அவன் கலந்து என்னுடைய சுபாவத்தை அறிந்திருக்க செய்து, நான் பிரிந்தா தரிக்க மாட்டேன்னு அறிந்திருக்க செய்தே அவன் பிரிந்தான். அதே போல இந்த தசையிலே நீங்க திருநாமத்தை சொல்லாதிருக்க வேண்டியிருக்க நீங்கள் சொன்னீர்கள் அப்படின்னு வார்த்தை சொல்றார். 7ஆம் பாட்டு. மேகம் திரண்டு கூட்டமா இருக்கு. அந்த மேகத்தை பார்த்து உங்க வடிவ காட்டாதீங்கோ, அது எம்பெருமானை நினைவூட்டி நல்கிறதுன்னு கெஞ்சி பிரார்த்திக்கிறார். கூட்டுண்டு நீங்கிய கோலத்தாமரை கட்செவ்வாயின்னு ஆரம்பிச்சு. கூட்டுண்டு பராங்குஷநாயகி எம்பெருமானும் ஒரே தத்துவம் என்ன சொல்ல வேண்டும்படியாக அப்படி கலந்து பிரிந்து அத்தாலே எம்பெருமானுக்கு என்ன அழகுண்டாயிது, கோலத்தாமரை கண் செவ்வாயின்னு எல்லாம் அழகாயித்து. தயா ராஜரிஷி சுதாபிகாமயா சமேயிவான் உத்தம ராஜகன்யா அதீவ ராமஹா சுஷுபே என்று பிராட்டியோட சேர்ந்த பிறகு பெருமாள் மிக மிக அழகோடே விளங்கினார்னு ஸ்ரீராமாயணன் தெரிவிக்கிறது. அதே போல நம்மாழ்வாரோட கலந்தான் எம்பெருமான். கலந்தவாறே என்ன ஆயித்து, கோலத்தாமரை. இது திருமேனி ரொம்ப அழகான அந்த எம்பெருமானுடைய திருக்கண்கள் மிக அழகான தாமரை போன்றதாக ஆயித்து. வாய் நன்னாக சிவந்தது. எல்லாம் திருமேனி புது பொலிவ உடையதாக ஆயித்துன்னு சொல்றார். வாட்டமிலன் கருமாணிக்கம் கண்ணன் மாயப்போ. பராங்குஷ நாயகியினுடைய அழகெல்லாம் சேர்த்து கவர்ந்தபடியால எம்பெருமான் வாடாத, அதாவது கொஞ்சம் கூட ஒளியில வாட்டம் இல்லாத கருமாணிக்கம் போல இருக்கான். என்னன்னா 2 மடங்காக எம்பெருமானுடைய அழகு அதிகமாக ஆயித்து. என் கருமாணிக்கம் பிரிந்த பிறகும் கூட எம்பெருமானை மறக்க முடியாது. நீலரத்னம் போல அழகான நிறத்தை உடையவனாக இருக்கான். உண்மையை பார்த்தா எப்படிப்பட்டவன் எம்பெருமான்? ஏன்னா இந்த பராங்குஷ நாயகிக்கு தாம் படக்கூடிய வருத்தம் மட்டும்தான் தெரியும். ஆகையால நான் இவ்வளவு சிரமப்பட்டு இருக்கேன், என்னை எம்பெருமானானவன் ரட்சிக்கவில்லையே, ரட்சிக்கவில்லையே. ஆகையால எம்பெருமானானவன் நன்னா சொஸ்தமா இருக்கான். இந்த வஸ்துக்கள்லாம் நலியறதுன்னா எம்பெருமானுடைய நினைவு இல்லாமல் உலகத்துல எந்த வஸ்து எந்த காரியம் பண்ணாது. ஆகையால இந்த பட்சிகளாலே நான் சிரமப்பட்டேன்னா அதுக்கும் எம்பெருமான் தான் காரணம் என்ன இவளாக நினைத்து கொண்டு பழி சொல்லுகிறாளே ஒழியா, உண்மையில எம்பெருமானானவன் ஏன் காலம் தாழ்த்தான்னா
ஒண்ணு இவருக்கு பக்தி வளர வேணுங்கிறதுக்காக காலம் தாழ்த்தான், அது ஒண்ணு. இன்னொன்னு, இவரை விட்டு பிரிந்த பிறகு அவன் படக்கூடிய சிரமம் அவனுக்கு என்ன தெரியும்? ஆகையால இவளுக்கு தன்னுடைய சிரமம் மட்டும் தான் தெரியுமே ஒழிய, அவன் இவளை விட்டு பிரிந்து இவளாவது வாய் விட்டு கூவுறா. வாய் விட்டு ஐயோ பிரிஞ்சு சிரமப்படுறேன் சிரமப்படுறேன்னு சொல்றதுக்காவது சக்தி உடையவளா இருக்கா. அவனுக்கு அதுக்கு கூட சக்தி இல்லாமல் அவன் படக்கூடிய ஒரு தசை அவனுக்கு மட்டும்தான் தெரியும். ஆகையால அப்படி எம்பெருமானானவன் ஆழ்வாரைக் காட்டிலும் மிகவும் வருத்தத்தோட இருக்கச் செய்தே. என் கண்ணு முன்னாடி இப்பொழுது வந்து நிக்கல அப்படிங்கிற அர்த்த மட்டுமே கொண்டு தான் கண் முன்னாடி எம்பெருமான் தோத்தலங்கிறத மட்டுமே கொண்டு எம்பெருமான் என்னை மறந்து அப்படி நல்லா சொஸ்தனாக இருக்கிறான் நினைச்சு இவராக வருந்தி வார்த்தை சொல்றார். கண்ணன் மாயன் போல் கலக்கிற போது எம்பெருமான் பராங்குஷ நாயகியிடத்துல அவ்வளவு பவ்யனாக பரதந்திரனாக கலந்து பழகினா. அப்படிப்பட்ட ஆச்சரியமான அந்த எம்பெருமான போல இருக்கு இந்த மேகம். கோட்டிய வில்லொடு, கோட்டிய வில்னா வளைந்த வில்லு. இந்த வில்ல உடையதாக எம்பெருமானுடைய கோட்டிய வளைந்த வில், அது அந்த வில்ல போல இது வானவில்ல உடையதா இருக்கு, மின்னக்கூடியதா இருக்கு. மின்னமேக குழாங்கள் என்று இருக்கு. எம்பெருமானுடைய திருமேனில கௌஸ்துபம் இருக்கிற மாதிரி இவ்விடத்திலே மின்னல் இருக்கிறது. எம்பெருமான் வளைந்த ஒரு உருவத்தை உடையவனாக, வளைந்த வில்ல உடையவனாக இருக்குமா போல இவ்விடத்திலையும் வளைந்த இந்த இந்திர தனுஷ உடையதாக இந்த மேகமானது இருக்கிறது. காட்டேன் மின்னும் உருவு, உன்னுடைய வடிவத்தை எனக்கு காட்டாத, உங்களுடைய வடிவத்தை எனக்கு காட்டாதீங்கோன்னு சொல்றா. ஏன் சொல்றா? என் உயிர்க்கு அது காலனே, என்னுடைய பிராணனுக்கு உங்களுடைய உயிர் இருக்கே அது மிருத்யுவா இருக்கு, அதை அழிக்கக்கூடிய மிருத்யுவா இருக்கு. ஆகையாலே காட்டல் ஆகாதுன்னு சொல்றா. நும்முரு அப்படின்னு உங்களுடைய உருவானது, உங்களுடைய வடிவமானது என் பிராணனுக்கு மிருத்யுன்னு சொல்லணும். அப்படி சொல்லும்போது என் உயிருக்கு இது காலன், என்னுடைய பிராணனுக்கு இது மிருத்யுவாக இருக்கிறதுன்னு சொல்ல வேண்டியிருக்க, எதிரில் இருக்கக்கூடிய மேகத்தை பார்த்து என் உயிருக்கு அது காலன் ஏன் சொல்லுகிறாள் அப்படின்னா, அதை கண்ணால பார்க்கவே முடியல. அதனுடைய அழகை கண்டா எம்பெருமானுடைய நிறம் தொடர்ந்து தோத்தி கொண்டே இருக்கு. குளிர்ந்த மேகம் அப்படியே எம்பெருமான நினைவூட்டி கொண்டே இருக்கிறபடியால மேகத்தை கண் கொண்டு பார்க்க முடியல. முகத்தை மாற வைத்து பெரியாழ்வார் அப்பாஞ்ச சன்னியமும் பல்லாண்டு என்ன முகத்தை திருப்பி கொண்டு அந்த பாஞ்சஜன்யம் எதில் இருக்கக்கூடிய எம்பெருமானை பார்த்து அந்த பாஞ்சஜன்யத்துக்கும் பல்லாண்டுன்னு வாழ்த்தினா போல இவரும் அதுகாலன் என்று சொல்கிறார். மேலே 8ஆம் பாட்டு. சில குயில்கள் அவைகளை பார்த்து நீங்கள் திருநாமம் சொல்லலாகாது அப்படின்னு நாம் பிரார்த்திக்க செய்தேயும் திருநாமத்தையே சொல்லி நீங்கள் என்ன நலிந்தீர்கள், உன்னை நான் வளர்த்து நன்னா பிரயோஜனம் பேசேன், இதுக்குதான் நான் உன்னை வளர்த்தேன், வளர்த்ததுக்கான பிரயோஜனத்தெல்லாம் நன்னா கொடுத்துட்டேன் அப்படின்னு நன்னாக கோபத்துல வார்த்தை சொல்றா. உயிர்க்கு அது காலன்னு உண்மை யான் இறந்தேற்கு. உயிர்க்கு காலன் வெறும் உடம்புக்கு மட்டும் சிரமத்தை உண்டாக்காது, உயிர்க்கு காலன் உள்ள இருக்கக்கூடிய உயிர் வரைக்கும் போய் நலியக்கூடியதாக இருக்கு. ஆகையாலே இத்த செய்யலாகாதுன்னு நான் பார்த்து நான் இறக்கிறேன், பிரார்த்திக்கிறேன், கெஞ்சி கேட்கிறேன். யான் இறந்து உண்மை நான் இறந்தேன், மாதாவாக நான் இருக்கேன், குழந்தையா நீ இருக்க, உன்னை நான் வளர்த்திருக்கேன். அப்ப நீ என்ன கேட்க வேண்டியிருக்க, நான் உன் காலை பிடித்து கெஞ்சி கேட்டிருக்கேன். அப்படி இருக்க செய்தியும் கூட நீர் குயில் பைதல் ஆள், உன்னுடைய இளம் பருவம் அறியாமையால என்ன ஆயிற்று, என் பிராணன் போகும்படியாக ஒரு காரியத்தை நீ செய்து வைத்தாய்ன்னு சொல்றா. என்ன காரியம் பண்ணினேன்? கண்ணன் நாமமே குழறி கொண்டீர். மத்த எதையாவது செய்தா அதுக்கு மாற்று மருந்து கொடுத்து காரியத்தை சரி பண்ணிடலாம். வேற ஏதாவது கட்டம் உண்டாயித்து, வியாதி உண்டாயித்துன்னா அதுக்கு மாத்து மருந்து விடு. ஆனா மாத்து மருந்தே இல்லாத ஒரு செயலை நீங்கள் செய்தீர்கள். என்ன செயல்? பிரிந்திருக்கிற காலத்துல சக்கரவர்த்தி திருமகனுடைய திருநாமத்தை சொன்னா வாழலாம். ஆனா பிரிந்திருக்கிற காலத்துல கண்ணனுடைய திருநாமத்தை சொன்னா அது ஏற்கவே ஈடுபட்ட எனக்கு இன்னும் வருத்தத்தை ஸ்தம்பனம் பண்ணி வைத்தது, நன்னாக தூண்டி விட்டது, இன்னும் சிரமப்படுறதுக்கு தான் ஹேத்துவாக ஆயிடுச்சு. உனக்கு நான் என்ன ஒத்துருக்கேன்?
தயிர் கொடுத்து, பழம் கொடுத்து, அன்னத்தை கொடுத்து, பாலை கொடுத்து, எல்லாம் கொடுத்துருக்கேன். அந்தந்த காலங்கள்ல நன்னா வேணுங்கிற ஆகாரத்தை எல்லாம் கொடுத்து, திருநாமத்தை எல்லாம் கற்பித்தேன். அதுக்கு நன்னா பலம் கொடுத்துட்ட. எந்த காலத்துல எந்த திருநாமம் சொல்லணும்னு தெரியாமல் பிரிஞ்சுக்கிற காலத்துல நீ கண்ணன் நாமத்தை சொல்லி என்ன கொன்னாயின்னு பழியிடுகிறாள். சொல் பயித்திய நல்வளம் ஊட்டினீர் பண்புடையீரே. அப்ப நன்னா இருக்குப்போ உன்னுடைய பண்பு. உன்னை ரட்சித்த இடத்துல நீ காட்டக்கூடிய பண்பு இதுதான். நன்னா உங்களுக்கு நன்னா இரக்கம் இருக்கு, ரட்சித்த என்னையே நடிகிற அளவுக்கு தான் உங்களுடைய இரக்கம் இருக்கிறதுன்னு பழி சொல்றா. மேலே 9ஆம் பாட்டிலே மதுபானம் பண்ணி மயங்கி இருக்கக்கூடிய வண்டுகள், தும்பிகள் அவைகளை பார்த்து, உங்கள் துவனியானது எனக்கு கேட்கறதுக்கு அரிதா இருக்கு, நீங்கள் பாடலாகாதுன்னு பிரார்த்திக்கிறா. பண்புடை வண்டொடு தும்பிகள் என்ன நல்ல நீர்மையுடைய வண்டோட கூடின தும்பிகள் ரெண்டையும் பார்த்து பிரார்த்திக்கிறா. பண்மிழத்தேன் மின் பண்ணோட கூடின ஆழத்தி அந்த ரீங்காரம் பண்ணும் வண்டுகள் அத்தை செய்யாதீங்கோன்னு பிரார்த்திக்கிறா. பண்புரைன்னு பாடமா இருந்தாலும் நல்ல முரளுகை அப்படின்னு அர்த்தம். உன்புரை வேல்கொடு குத்தாலுக்கும் நும்மின் குரல். ஏற்கவே மயில் குயில் முதலானவத்தினுடைய குரலை கேட்டு ஈடுபட்டு இருக்கேன். அதுல ஏற்கனவே அத கேட்டு கேட்டு புண்பட்டா போல இருக்கு என் உடம்பு. அதுல வேலை கொண்டு பாய்ச்சினா போல உங்களுடைய குரலை கேட்டா இன்னும் சிரமம் அதிகமாக ஆகிறது. ஆகையாலே இதை செய்யலாகாதுன்னு பிரார்த்திக்கிறார். தன் பெருநீர் தடந்தாமரை, குளிர்ந்த ஜலம், அதுவும் நிறைந்த ஜலம், அத்த உடையதாக இருக்கக்கூடிய தாமரை பொய்கை, அதுல வளர்ந்த தாமரையை போல நன்னா மலர்ந்து பரவி இருக்கக்கூடிய பறந்து இருக்கக்கூடிய திருக்கண்கள் அத்த உடையவன், பெரிய திருக்கண்களை உடையவன். அப்படிப்பட்ட எம்பெருமானவன் என்னுடைய பிராணனை முடிக்கிறதுக்காக ஒரு காரியம் பண்ணான். அந்த திருமேனி அழகெல்லாம் காட்டினான். திருமேனி அழக காட்டி என்னை ஈடுபடுத்துற மாதிரி ஈடுபடுத்தி கடைசியில என்னை முடித்து போனான் அப்படின்னு என்னை முடிக்கவோன்னு உருப்பட்டான். அதற்காக ஒரு காரியம் பண்ணினான்னு சொல்றா. மேலே 10ஆம் பாட்டு. நாரை கூட்டமாக சேர்ந்து இருக்கு. அதை பார்த்து நீங்க எல்லாருமா சேர்ந்து ஏதோ ஆலோசனை பண்ற மாதிரி இருக்கு. என்ன ஆலோசனை பண்ணுகிறீர்கள்? என்னை எப்படி கொல்றது? பராங்குஷ நாயகியை முடிக்கிறதுக்கான வழி என்ன? முடிக்கிறதுக்கான வழி என்னன்னு ஆலோசனை பண்ற மாதிரி தோத்துறது எனக்கு. அவைகளை பார்த்து நீங்க இனிமே ஆலோசனை பண்ண வேண்டாம். எப்படி என் பிராணன் போயிடுத்து, இனிமே நீங்க ஆலோசனை என்னை கொல்றதுக்கான வழிய தேட வேண்டாம், ஆலோசனை பண்ண வேண்டிய தேவையில்லைன்னு சொல்றா. எழ நன்னி நாமும் நம் வான நாடனோடு ஒன்னினோம் என்ன. இத்தனை காலமாக நான் பிரியக்கூடாதுன்னு பிராணனை தங்க வைத்துக் கொண்டிருந்தேன். இனிமே நானும் என்ன பண்ணிட்டேன், என் பெருமானுடைய நினைவுக்கு சேர நானும் இனிமே கிளம்ப தொடங்கிட்டேன். இனிமே பிராணன் போனா ஒன்றும் குறவு இல்லை. பரமபதத்துல எழுந்தொழிக்கூடிய எம்பெருமான், அவனுக்கு என்ன நினைவோ, அவனுக்கு என்ன நினைவு, என்ன கொல்ல வேணும், என்னை நலிய வேணும் நினைவு, நானும் அந்த நினைவுக்கு செய்ய வேண்டிதான். உடம்பன்மே தங்க வைத்துக் கொள்ள வேணும், உயிரை தங்க வைத்துக் கொள்ள வேணும். முயற்சி இனிமே பண்ண மாட்டேன், நன்னா பிராணன் போகட்டும்ங்கிற ஒரு நிச்சயம் எனக்கு உண்டாயிடுச்சு. அப்ப நித்திய சூரியர்களும் எம்பெருமானுமாக சேர்ந்து என்ன நினைத்தார்கள்? பராங்குஷ நாயகியை முடிக்க வேணும்னு நினைத்தார்கள். அவ நினைத்தபடியே நானும் இசைந்தேன்னு சொல்றார். இப்ப இத்தனை காலமாக அவன் முடிக்க நினைக்க நான் எப்படியாவது பிராணனை தங்க வைத்துக் கொள்ள வேணுங்கிற எண்ணத்தோட தான் இந்தந்த பட்சிகள் எல்லாம் பார்த்து, பார்க்கிற வஸ்துக்கள் எல்லாம் பார்த்து, மேகத்தை பார்த்து, வண்டை பார்த்து, பட்சிகளை பார்த்து நீங்க நலியலாகாதுன்னு சொல்லிட்டு இருந்தேன். இனிமே நானும் என்ன பண்றேன், முடிகையிலே துணிந்தேன். பாழான நன்னாரை குழாங்கள்கள், நீர் நிலத்துல இருக்கக்கூடிய நாரைகள் தொடங்கின காரியம் பராங்குஷ நாயகிய முடித்தல் அப்படிங்கிற காரியத்தை ஆரம்பித்தா அதை நன்னா செய்து முடிக்கிற சாமர்த்தியம் உடையவைகள். இனிமே நீங்க திரண்டு ஆலோசித்து எப்படி இந்த பராங்குஷ நாயகியை கொள்ளலான்னு விசாரித்து அதுக்கான பயிற்சிகள்லாம் செய்து ஒன்றும் பண்ண வேண்டாம். பயிலுதல்ங்கிறதுக்கு கற்றல் அர்த்தம்னு வைத்து கொண்டா எப்படி இந்த காரியத்தை பண்றதுன்னு அபியாசம் பண்ணி ஒருத்தரோட ஒருத்தர் விசாரம் பண்ணின்னு அர்த்தம்.
அல்லது பயிலுதல்ங்கிறதுக்கே நெருங்கி இருத்தல், திரளுதல்னு அர்த்தம் உண்டு. நீங்க ஒருத்தரோட ஒருத்தர் திரண்டு விசாரம்லாம் பண்ண வேண்டாம். இவ என்ன நினைக்கிறா அப்படின்னா, இந்த பக்ஷிகளுக்கு எல்லா சாமர்த்தியமும் இருக்கு. திரியக்குகளுக்கு எல்லா சாமர்த்தியமும் இருக்கு. அனுமானானவன் என்ன பண்ணினான்? ஏன்னா பிராட்டியும் பெருமாளையும் சேர்றதுக்கும் அவன் தான் காரணமானான். அவன் தான் யுத்தத்துல பலரையும் கொன்னு ராட்சசர்களை ராட்சசர்களை அழியறதுக்கும் காரணமானான். பெருமாளும் வானர் முதலிகளுமாக சேர்ந்து விசாரம் பண்ணி ராட்சசர்களை அழித்து பிராட்டியோட பெருமாளை சேர்ப்பதற்கு காரியம் பார்த்தா போல எம்பெருமானும் நாரிகளுமாக சேர்ந்து இப்பொழுது பராங்குஷ நாயகியை முடிப்பதற்கு காரியம் பார்க்கிறார்கள் நினைச்சுட்டு இருக்க. அங்க எப்படி வானர முதலிகள் திவ்ய தம்பதிகளை சேர்க்கறதுக்கு காரியம் பார்த்தனவோ அதே போல இவ்விடத்துல எம்பெருமானும் தானுமான சேர்த்திய பிரிக்கிறதுக்காக இந்த நாரைகள் காரியம் பார்க்கின்றன நினைக்கிறார். வானநாடன் நாரை குழாங்கல்கள் பராமரத்துல கூடிய நித்தியசூரிகள் எல்லாம் சேர்ந்து அதே போல லீலா விபூத்தியில் இருக்கக்கூடிய நாரைகள் மத்து முண்டானவைகள் எல்லாம் சேர்ந்து என்ன நலியறதோ உபய விபூத்தியும் சேர வேணுமா என்ன நலியறதுக்குன்னு கேட்கிறாளாம். இழை நல்ல வாக்கையும் ஆபரணங்கள்லாம் சாத்தி அழகாக இருக்கக்கூடிய சரீரம் அல்லது ஆபரணமே வேண்டாம், வெறுமனே இயற்கையாக இருக்கக்கூடிய அழகை பார்த்தாலே திருவாபரணங்கள்லாம் சாத்தின்றா போலே தோத்துறது. அப்படிப்பட்ட இந்த ஆக்கையானது பையவே புயக்கத்தது. கிரமத்துல உடம்புல இருக்கக்கூடிய பசையெல்லாம் போயிடுச்சு, பிராணன் பசை இல்லாம போயிடுச்சு. கொஞ்சம் கொஞ்சமா பிராணன் தானே அழிய ஆரம்பித்து விட்டதுன்னு சொல்றா. தழை நல்ல இன்பம் தலை பெய்து எங்கும் தழைக்கவேன்னு சொல்றா. எம்பெருமானுடைய சொத்து இந்த உலகம் இருக்கே நன்னா சமிருத்தமாக ஆகட்டும்னு சொல்றா. இதுக்கு ஆள வந்தார் என்ன அருளி செய்வார்னா, ஆரோத்தன் அவன் முடிகிற காலத்துல என்ன பண்ணுவான், நான் முடிந்தாலும் நாடு வாழட்டும் அப்படின்னு சொல்லுமா போல இவ உலகம் நன்னா இருக்கட்டும்னு சொல்றான்னு அருளி செய்வான். எம்பெருமானார் நான் இத்தனை காலமா பட்ட பாட்டை உலகம் எல்லாம் படாமல் இருக்கட்டும்னு வாழ்த்துகிறாள் அப்படின்னு அருளி செய்வான். பராசர பட்டர் பார்த்தார், அதெல்லாம் இல்ல, இத்தனை காலமாக பராங்குஷ நாயகி படக்கூடிய பாட்டை கண்டு 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 உலகம் எல்லாம் ஐயோ இப்படி சிரமப்படுறாளே, ஐயோ இப்படி சிரமப்படுறாளேன்னு உலகமும் சேர்ந்து வருந்தித்து இனிமே பராங்குஷ நாயகி முடிந்து விட்டால் நல்ல வேலை, இத்தனை நாளை ரொம்ப கஷ்டப்பட்டு துடிச்சுட்டு இருந்தா இன்னுமும் அந்த கஷ்டம் இல்லை இனிமே அவளுக்கு அப்படின்னு இவ படக்கூடிய கஷ்டத்தை கண்டு உலகத்தார் கஷ்டப்படுற ஒரு நிலை இனிமே இருக்காதுன்னு சொல்லி இனிமே நீங்க என்னை பார்த்து வருந்த வேண்டாம், இனிமே எப்படியும் பிராணன் போக போறதுன்னு அருளி செய்கிறாராம். மேலே 10ஆம் பாட்டு, இத்திருவாய்மொழியில இருக்கக்கூடிய வார்த்தை அது ஹிருதயத்துல பட்டுதுன்னா ஆறாலையும் தரிக்க முடியாது. எப்படிப்பட்டவனையும் உருக்கக்கூடிய திருவாய்மொழி, எப்படிப்பட்டவனையும் ஈடுபடுத்தக்கூடிய திருவாய்மொழின்னு அருளி செய்கிறார். இன்பம் தலை பெய்து எங்கும் தழைத்த பல்லுவழிக்கு, எல்லா இடத்திலும் வெள்ளமிட்ட நிரதிசய பிரீத்தி, அந்த பிரீத்தியை உடையராக கொண்டு பல்லூழிக்கு கால தத்துவம் இருக்கிற வரைக்கும் எம்பெருமானுடைய கல்யாண குணங்களை ஏத்தும்படியாக எம்பெருமான் அருள் செய்தான். எம்பெருமான் இவ்வளவு காலம் பாதித்தான்னு சொன்னா கூட இத ஒரு திருவாய்மொழியாக சொல்லும்படியாக எம்பெருமான் ஆக்கினானே. இந்த பிரிந்திருக்கிற காலத்திலையும் கூட எம்பெருமானுடைய குணத்தை நான் ஏதோ விதமாக சொல்லும்படியாக திருவாய்மொழிங்கிற கிரந்தம் மூலமாக சொல்லும்படியாக அனுகிரகித்தருடினானேன்னு அந்த மயர்வர மதியின மருடினான். அந்த உபகாரத்தை நினைச்சு அனுசந்தித்து அருள் செய்த மாயன். சம்சாரிகள் நடுவே மற்றவர்களை விட்டு எனக்கு விசேஷ கட்டாட்சம் பண்ணின ஆச்சரிய பூத்தன் அப்படின்னு சொல்றார். அல்லது அனுபவிக்கக்கூடியவர்களுக்கு எல்லையில்லாத சந்தோஷத்தை விளைக்கிறதா இருக்கு எம்பெருமானுடைய கல்யாண குணம். அந்த கல்யாண குணங்களை காலம் இருக்கிற வரைக்கும் நான் அனுபவிக்கும்படியாக பண்ணினான். தன் புகழையத்த தனக்கு அருள் செய்த இப்படிங்கிறதுனால இந்த கடைசி பாட்டுல ஆழ்வார் எம்பெருமானுடைய குணத்தை அனுசந்தானம் பண்ணி தரித்தார் அப்படின்னு ஆச்சாரியர்கள் நிர்வகிக்கிறார்கள். இப்ப நித்தியசூரிகளுடைய அனுபவம் தமக்கும் அவர்களுக்கும் ஒரே பிராப்தி தான் இருக்கு. நித்தியசூரிகளுக்கு எம்பெருமான் அனுபவிக்கிறதுக்கு என்ன யோக்கியத்தை இருக்கோ அதே யோக்கியத்தை தமக்கும் இருக்கு அப்படின்னு அதையும் அனுசந்தித்து நோவுபட்டார்.
அதுக்கப்புறம் பார்த்தார், சரி தானாவது எம்பெருமானை பத்தி அறிந்து அவனோட சேரப்பெறவில்லையேன்னு அந்த வருத்தம் தான் தமக்கு. ஆனா எல்லா காலத்திலயும் எம்பெருமானா என்னன்னே அறியாத சம்சாரியோட பார்த்தவாறு, ஐயோ நல்லவேளை எனக்கு எம்பெருமானா என்னன்னு தெரிஞ்சிருக்கு. அவனுடைய சம்ஸ்லேஷம்னா என்னன்னு தெரியும், விஸ்லேஷம்னா என்னன்னு தெரியும். இந்த நோவும் கூட புருஷார்த்தமாக ஆழ்வாருக்கு தோத்துறது. அப்படிப்பட்ட ஒரு நிலையில ஆழ்வார் அருளி செய்தார். குருஹு சடகோபன் சடகோபனார் இப்படி ஆழ்வார் அருளி செய்த இந்த சொல்லு 9ஓடு 1க்கும் 9 பாட்டுக்கள்ல பட்ட வியசனமும் கூடப்படின்னு சொல்லாம்படியா இந்த காட்டிலும் பெரிய வருத்தம் 10ஆம் பாட்டுல. 9 பாட்டுகள்லயும் எப்படியாவது பிராணனை தங்க வைத்துக் கொள்ள வேணுங்கிற ஒரு ஆசையோட அருளி செய்தது. 10ஆம் பாட்டுல இனிமே பிராணன் நிச்சயமா தங்காது அப்படின்னு பிராணன்ல ஆசை இல்லாம நசையத்து சொன்ன பாட்டு. இந்த 10 பாட்டையும் கேட்டா உலகம் முழுகும். யாரு கேட்டாலும் சரி அது உலகமே ஈடுபடும், தரிக்காது. ஆர்த்த நாதத்தாலே உலகம் முழுக்க அழிந்து போயிடும் அப்படின்னு சொல்ல வேண்டும்படியாதான் இந்த திருவாய்மொழி அமைஞ்சது. கேட்கிறவர்களுக்கும் கூட இந்த பக்ஷியுடைய நாதத்தை கேட்டு ஆழ்வார் சிரமப்பட்டா போல தன்னுடைய நாதத்தை கேட்டு இனிமே உலகம் எல்லாம் ஆர்த்த நாதத்தை கேட்டு இனிமே உலகம் எல்லாம் ஈடுபட வேண்டாம், இன்பம் தழைக்கவேன்னு ஆழ்வார் சொன்னாலும் கூட கடைசியில இந்த திருவாய்மொழி எப்படிப்பட்டதா இருக்குன்னா எல்லாரையும் ஈடுபடுத்த வல்லதாக இருக்குன்னு கல்ல போல கரையாமல் இருக்கக்கூடிய நம்முடைய நெஞ்சும் கூட கரையும்படியாக ஆழ்வார் திருவாய்மொழி அருளி செய்தார்னு சொல்லப்படுறது. ஆக இப்படி இந்த திருவாய்மொழியில பார்க்கக்கூடிய எல்லா பதார்த்தங்களும் எம்பெருமானை நினைவூட்ட, அவைகள் செய்யக்கூடிய எந்த ஒரு செயலும் எம்பெருமானை நினைவூட்ட, எம்பெருமானை விட்டு பிரிந்திருக்கிற காலத்துல அது செய்யற எந்த செயலா இருந்தாலும் அது தன்னை நலியறதாக அனுசந்தித்து அப்படி ஆழ்வார் வார்த்தை அருளி செய்தார். அப்படிப்பட்ட ஒரு பரிபாக்கம் அது மூக்ஷுக்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு பார்க்கிற வஸ்துக்கள் எல்லாம் எம்பெருமானை நினைவூட்டக்கூடியதாக இருக்க வேணுமே ஒழியா அந்த வஸ்துக்களை அந்தந்த வஸ்துக்கள்னு அதுக்கு இருக்கக்கூடிய ஒரு போகியத்தைன்னு பார்த்தானா அது இவனுக்கு அனர்த்த ஹேத்துவாக ஆகும் அப்படிங்கிறதையும் நாம இந்த திருவாய்மொழியிலிருந்து தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயமாக கொள்ள வேணும். இந்த திருவாய்மொழியில இருக்கக்கூடிய விஷயங்களை ஏதோ சிலவத்தை விண்ணப்பித்தேன். இது இருக்கக்கூடிய குத்தம் அதை நத்தமாக எல்லாரும் கொள்ள வேணும் என்று பிரார்த்தித்து அமைகிறேன். ஆழ்வார் திருவடிகளே சரணம், பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம். பற்பமெனத்திகள் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும். பற்பமென திகழ் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும். பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகோ. பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகோ. முப்புரி நூலோடு முன்கையில் ஏந்திய முக்கோல் தன்னழகும். எப்பொழுதும் யதிராசன் வடிவழகு என் இதயத்துள்ளதால். இல்லை எனக்கெதிர், இல்லை எனக்கெதிர், இல்லை எனக்கெதிரே. இல்லை எனக்கெதிர், இல்லை எனக்கெதிர், இல்லை எனக்கெதிரே. இல்லை எனக்கெதிரே, இல்லை எனக்கெதிரே, இல்லை எனக்கெதிரே.